வெளிப்படுத்த மாட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவார், தீர்க்கதரிசிகளுக்குமே எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டார். எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசிக்குமே தேவன் தன் சில காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே எலிசா தீர்க்கதரிசியை தேவன் எனக்கு இது வெளிப்படுத்தலைன்றார். அப்போ தீர்க்கதரிசிக்குமே எல்லாத்தையும் வெளிப்படுத்தாத தேவன் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர்கள். எப்படி என்றால், யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியிலே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியிலே மிகவும் பெரியவன். ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஸ்திரீகளில் பிறந்திருக்கிறோம், ஸ்திரீகளில் இடத்திலே பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அந்த ஸ்திரீகளில் பிறந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் யோவான் தீர்க்கதரிசி, யோவான் ஸ்நானகன், அவன் எல்லாரை காட்டிலும் பெரியவன் என்னப்படுவான். ஏன்? அவன்கிட்ட என்ன இருந்தது? அப்போ எலிசாவோட பெரியவன் எப்படி சொல்ல முடியும்? எலியா எலிசாவை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன். ஏன்? இது அப்புறம் அதை காட்டிலும் மேலாடும் ஏனோ கொடுக்குறாங்களே. தேவன் சஞ்சரித்து கொண்டிருந்தவன் எலியா தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவனாச்சே. யோவான் ஸ்நானகனால் சிரச்சேதம் பண்ணப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். அது கடைசி நேரத்தில் வருகிறவன் நீர் தானா? அப்போ கடைசி நேரத்தில் சிறைச்சாலை இருக்கும்போது சில என்ன வந்துருக்கு, சந்தேகம் வந்துருக்கு. அப்போ எது யோவான் ஸ்நானகன் ஏன் பெரியவன் சொல்கிறோம்? மற்ற எல்லா ஸ்திரீகளில் பிறந்தவர்களே எத்தனாம் அதிகாரம்? மத்தேயு 11. மெதுவாக போயிட்டு வெளியே கேட்க வேண்டாம், ஸ்லோவாக பேசினா போதும், ரெக்கார்ட் ஆனால் போதும். மத்தேயு 11 ஸ்திரீகளில் பிறந்தவர்களே. ஏன் அவன் பெரியவன்? ஏன் பெரியவன்? இது இன்னும் சரியான பாயிண்ட். இத்தனை வருஷம் இருந்து இந்த அடிப்படை கேள்வி. ஸ்திரீகளில் பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் யாருமே கிடையாது. ஏன்? எலியாவோட அவன் ஏன் பெரியவன்? எலிசாவோட அவன் ஏன் பெரியவன்? ஏனோக்கூட அவன் ஏன் பெரியவன்? நோவா, ஆபிரகாம் எல்லாரை காட்டிலும் அவன் பெரியவன். ஏன்? அவன்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஒரு அற்புத காலம் பண்ணலை. வா, அவன்கிட்ட என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தையை அவனை கொண்டு பேசினான். அங்கே தான் விசேஷம். தேவனுடைய வார்த்தையானது யார் மூலமாக வந்தது? மற்றவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் யோவான் ஸ்நானகனை தேவன் அந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு கடைசி காலம். அவன் எந்த நாளில் வாழ்ந்தான்? இயேசு கிறிஸ்து வரும் வரை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடைசி தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலேயே கடைசியாக தேவனுக்கு வந்து மாத்திரமல்ல, அவன் வார்த்தை உடையவனாக இருந்தான். தேவனுடைய பரிபூர்ண வார்த்தை உடையவனாக இருந்தான். மற்ற வேத பார்வையில் பரிசேர் யாருக்கு இருந்தது இல்லை. கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் யோவான் ஸ்நானகன் தான் பெரிய கடைசி தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தை, அவன் பெரிய அற்புத அடையாளம் செஞ்சான். எலியாவை காட்டில் எலிசா ரெட்டிப்பாக அற்புத அடையாளம் பண்ணான். ரெட்டிப்பா எலியா 8 அற்புதம் பண்ணார்னா எலிசா 16 அற்புதம் பண்ணார். அப்போ எலியாவை காட்டில் எலிசா பெரிய ஆள் மாதிரி. அப்போ அவர் அற்புத அடையாளம் பெரிய விஷயம் அல்ல, தேவனுடைய வார்த்தையின் ரகசியத்தை வைத்திருந்தான். உலகத்தோட யாருக்குமே தெரியாத வார்த்தையின் ரகசியம் யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. ஆகையினால விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிப்புகளை வழிகாட்டினவன் யார்? அந்த நாளில் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் கொடுத்தது. அப்போ உலகம் பூரா உள்ள ஜனத்தொகையிலேயே யோவான் ஸ்நானகன்ட்ட மாத்திரம்தான் தேவன் இருந்தார். அந்த ஒரு மனிதனிடம் மாத்திரமே. நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அந்த ஒரு மனிதனிடம் மாத்திரமே தேவனுடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை வந்ததுனால தான் அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து பூமியிலே மானிட உருவத்திலே அவர் வருவதற்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இருந்தான்.
அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவனாக இருந்தான். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவன் யார்ட்டையும் ஞானஸ்தானம் எடுக்கல. அவன் யார்ட்டையும் யோவான்ஸ்தானம் யாராவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? அவன் தான் ஞானஸ்தானத்தை ஆரம்பித்து வைத்தவன், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன். ஆனால் அவன் என்ன சொன்னான், நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்துக்கு வரலாமா? ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் உண்மையிலே இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். ஆனால் யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. வார்த்தைக்கு அடையாளமான ஜலத்தினால் அவன் ஞானஸ்நானம் கொடுக்குறான். வார்த்தைக்கு அடையாளமான தண்ணீரினால் அவன் ஞானஸ்தானம் கொடுக்குறான். அவன் ஆகினால் அவன் பெரியவனாக இருந்தான். ஸ்ரீகளில் பிறந்தவற்றில் மிக பெரியவனாக இருந்தான். அப்போ அவன்கிட்ட அது காரணம் என்ன? வார்த்தை அவனிடத்தில் இருந்தது. அதே போல் இந்த கடைசி நாட்களில் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் யார் பெரியாள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் யோவான் ஸ்நானன் பெரியாள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் யார் பெரியாள்? வில்லியம் மரியன் பர்னாமா, பவுலா? நம்ம அவங்கள காட்டிலும் பெரியவங்க. ஆகினாலும் நம்மளோட மாம்சத்தில் ரொம்ப கிரியை செய்யக்கூடாது. மாம்சம் கிரியை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தால் பரிசுத்த ஆவியானவரை வச்சு தான் நீங்கள் பேசணும். மாம்சத்தில், எமோஷனில், பரவசத்தில், டென்ஷனில் பேசுகிறது பூரா மாம்சத்தில் பேசுகிறது. மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை. சில சமயம் ஃபோனில் யார்ட்டையா பேசுவோம். ஃபோன் அடிச்சிருப்போது அவங்க அடிச்சிருப்பாங்க, ஆனால் நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பேசவே விடுறதில்லை. ஏன்னா அது இப்படி இது அப்படின்னு அவன் அவங்க மற்றவங்கள பேச விடல. அதே மாதிரி 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாத்திரமே பேசிகிட்டு இருப்பாங்க, மற்றவங்கள பேச விடுறதே இல்லை. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்திலிருந்து அவர் பேசுவதற்கு உங்களுடைய வாய்க்கு நீங்கள் இடம் கொடுப்பதில்லை. உங்கள் வாயை நீங்கள் யாருடைய மோசைக்கு வாயாக இருந்தான். அப்போ நீங்கள் யாருக்கு வாயாக இருக்கணும்? தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு வாயாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு வாயாக இல்லாதபடி சுயத்திற்கு உங்களுக்கு நீங்களே வாயாக இருக்கக்கூடாது. ஆரோன் சொந்தமாக எதுவுமே பேச மாட்டான். ஆரோன் சொந்தமாக மோசை சொல்கிறது தான் கேட்பான், மோசை சொல்கிறது தான் கேட்கணும். போடுனா போடணும், எடுனா எடுக்கணும், அடினா அடிக்கணும், தூக்கி பிடினா பிடிக்கணும். அந்த கோலானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் அந்த மோசே தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை அப்படியே ஆரோன் கேட்கணும். ஆக இங்கே உட்கார முடியாது. அது தேவனுடைய வாயாக இருக்க வேண்டும். ஆகையினாலே தேவன் இன்றைய கடைசி நாட்களில் யாரை பயன்படுத்திட்டு இருக்கிறார்கள்? உண்மையான மனவாட்டி. தீர்க்கதரிசி காலம் முடிந்து இப்பொழுது 7ஆம் சத்தத்தின் நாட்டில் இருக்கிறபடியினால் அந்த எலிசாவுக்கு அடையாளமாக நமக்குள் தேவன் இருந்து நம்மை கொண்டு உலகத்துக்கு பேசுகிறார். தேவன் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை சொல்லணும்னா நம்ம மூலமாக தான் சொல்லுவார். வேறு யாரும் அவருக்கு தகுதி இல்லை. அந்த வீட்டுக்காரன், அந்த பணக்காரன், டாட்டா, பிர்லா, அம்பானி, யாரையும் அவன் வச்சு அவர் பேச மாட்டார். பெரிய பெரிய அரசியல் அதிகாரி, கலெக்டராக இருக்கிறாரு. ஆகையினால கலெக்டரை கொண்டு இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமான கலெக்டர் தான் அறிவிப்பு கொடுக்கணும். மாம்ச பிரகாரமாக ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா அந்த ஊருக்கு உண்டான பிரச்சனைக்கு யார் தலையிட முடியும்? கலெக்டர் தலையிட முடியும். இல்லைன்னா சிஎம் சொல்லணும். அப்போ ஒரு சிஎம்ஓ அவங்களாம் அதிகாரியாக இருக்குது. ஆனால் தேவன் சிஎம் வச்சோ கலெக்டரை வச்சோ தேசத்தின் ராஜாக்களை, அதிபதிகளை வைத்து அவர் பேச மாட்டார். அவர் பேசக்கூடிய யார்? பாலகர்களாகி உங்கள் சின்ன பிள்ளையை கொண்டு செய்வார். பெரிய நான் தான் பயில்வார், நான் தான் பெரிய அதிகாரின்னு சொன்னால் உட்கார்றான்றவான். வாயை திறக்காது, உட்கார். ஏன்னா சின்ன பாலகரை கொண்டு, கல்விமான்களை அல்ல, அவர் பாலகர்களை தெரிந்து கொண்டார். அப்போ சிறு பிள்ளைகளை அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவர். மனவாட்டி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவா. அப்படி கீழ்ப்படுகிறவா இருந்தால், தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படுகிறவா இருந்தால் மனவாட்டியை கொண்டு தான் நீ பேச முடியும். நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துக்கு சத்தியத்தையோ எந்த ஒரு செய்தியையோ சொல்ல வேண்டும் என்றால் மனவாட்டி மூலமாக தான் சொல்ல முடியும். அதுதான் ரகசியம்.
நேற்று காரைக்குடிலேருந்து ஒரு சகோதரர் பேசினார், ரிச்சர்ட். அவர் செய்திக்குள்ளே ஆரம்பத்தில் என்னை வழிநடத்துவதே அவர் தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கும் அடங்க மாட்டார். எல்லாம் தெரியல, எல்லா பாஸ்டும் தெரியல, எல்லா ஊழியக்காரும் தெரியல, சபை நடத்துகிறவங்களும் தெரியல. நான் செய்தி புக்கை மட்டும் படிப்பேன். என்ன தீர்க்கதரிசி செய்தியை மாத்திரம் படிச்சுட்டு பொழுதுனைக்கு 24 மணி நேரம் நான் தீர்க்கதரிசி செய்தி தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசுகிறது. 1,44,000 பேர் மனவாட்டி தானே அப்படின்னு. எனக்கு முன்னாடி செய்திக்குள்ளே வந்தவர், 35 வருஷமாக செய்தியில் இருக்கிறவர், ஃபோனில் பேசுகிறார். 1,44,000 பேர் மனவாட்டி வரணுங்களா அப்படின்றார். 1,44,000 பேர் மனவாட்டின்றார். 24 மணி நேரமும் செய்தியை படிக்கிறவர், தேவனுடைய வார்த்தை வேதத்தை வாசிக்கிறவர். அவருக்கு வயசு 72 வயசாச்சு. இப்போ வீட்டில் பொழுதுன்னைக்கு தேவனுடைய செய்தியை தான் வாசிச்சுட்டு இருக்கிறாரு. தேவன் வெளிப்படுத்தலை, தேவன் வெளிப்படுத்தலை. உங்கள் இருதயத்தில் மேட்டிமை இருக்குமானால் தேவன் வேதத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், எவனும் தெரியல. திருச்சியில் ரூபன் தெரியல, ராபின் தெரியல. இந்தியாவில் எவன் சபை நடத்துகிறான் அவன் எல்லாமே பிராடுகிறவன் அப்படின்னு என்கிட்ட பேசுகிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு யார் மூலமாக வரும்? உண்மையான மனவாட்டி மூலமாக வரும். நீங்களே மனவாட்டியை இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள முதல்ல வார்த்தை வரணும். உங்கள் மூலமாக அடுத்தாள் வார்த்தை போகும். எப்படி யோவான் சாணனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்தது. வார்த்தை வந்தவொன்னே அவன் பேசுறதுக்கு யாரும் எதிர்த்து பேச முடியாது. எல்லாத்தையும் பார்த்து என்ன சொன்னான்? கற்பத்தின் வித்துக்களே, வரும் கோபத்துக்கு தப்பித்து உங்களை வகை காட்டினவன் யார்? தேவன் உலகத்தை அழிக்க போகிறார். அழிவு வந்துருச்சு. நீ கொரோனா மூலமாக அழிவு வந்துருச்சு. கொரோனாக்காக நீங்கள் ஜெபிக்க முடியாது. ஏன்னா உங்களை சங்காரத்துக்கு உங்களை உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற விசுவாசத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். சங்காரத்தூதன் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த ரோட்டில் 3 பேருக்கு வந்துருக்கான். நான் செத்துட்டாங்க, வந்ததில்லை. எத்தனை பேருக்கு வந்ததோ தெரியாது. வந்து பொழைச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த ரோட்டில் அந்த பிள்ளையார் கோயில் இந்த ரோட்டில் இந்த எண்டுக்குள்ளே 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பயந்துட்டு வீட்டோடு ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கே வந்துடுமோ? காய்கறி கடை ஒரு காய்கறிக்காரங்க காய்கறி கொண்டு வந்து அவங்க மூலமாக வாங்கினா எதுவும் வந்துடுமோ? வீட்டில் பேப்பர் போடுறவங்களும் வந்துடுமோ? எப்படியோ வந்துடுமோன்ட்டு வீட்டை திறக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி பயந்து திறக்கிறவங்களுக்கு வந்துடும். நம்ம எப்போவுமே திறந்த வாசலாக இருக்கோம். ஆகையினால் நமக்கு தேவன் நம்மை கொண்டு பூமியை நியாயந்திருக்க போகிறார். பேதுருவை கொண்டு அனனியாசப்படால் நியாயந்திருக்கப்பட்டார். அது ஆரம்பத்தில் நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கும் காலமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வீடாகிய மனவாட்டியுடைய சரீரத்திலிருந்து பூமிக்கு நியாயத்தீர்ப்பு. நீங்களாம் உங்களுடைய வீடு, தேவனுடைய வீடு எது? நம்முடைய சரீரம். தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம், சீயோன் கோட்டை, சீயோன் குமாரத்தி, தேவன் நிரந்தரமாக தங்கக்கூடிய இடம். ஏசாயா புத்தகத்தில் பார்த்தா, நான் போன வருஷம் ஏசாயா புத்தகத்தில் படித்ததுக்காக இந்த வருஷம் ஏசாயா புத்தகத்தை புதுசாக எழுதுன மாதிரி. ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு வேத வார்த்தையும் டெய்லி புதுசாக தான் அந்த இன்னைக்குள்ள வளர்ச்சியின் கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ஆம் கிளாஸ் பாடம் படித்து 5ஆம் கிளாஸில் பாஸ் ஆகி 6ஆம் கிளாஸ் போனீங்கன்னா 6ஆம் கிளாஸ் பாட புத்தகம் வேறு, சின்ன பிள்ளைங்க. ஆனால் அவங்க 5ஆம் கிளாஸ் பாடம் புதுசாகவே தெரியாது. 6ஆம் கிளாஸ் பாடம் தான் புதுசாக தெரியும். அப்புறம் 7ஆம் கிளாஸ் போனால் 7ஆம் கிளாஸ் பாடம் தான் புதுசாக தெரியும். ஆனால் நமக்கு ஆரம்பத்திலேருந்து ஒரே வேதத்தை வச்சுருக்கிறோம். படிக்க எப்போவுமே அது புதுசாக தான் தெரியும். படிக்க முடியல. ஒரு நாளைக்கு 1 பக்கம் 2 பக்கம் படிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நான் ஒரு காலத்தில் 10 பக்கம் படிப்பேன். பைபிளில் குறைஞ்சது 10 பக்கம் 20 பக்கம் படிப்பேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 2 பக்கம் படிக்கிறது பெருசாக இருக்குது. 2 பக்கத்தை புரிஞ்சு படித்தா அடுத்தது போக முடியல. ஒன்றை படித்தா ஒன்று ஞாபகம் வரும், ஒரு பக்கத்தை படித்தா வேறொரு பக்கம் ஞாபகம் வருது, அதை திரும்பி பார்த்தா இன்னொரு பக்கம் ஞாபகம் வரும். அப்போ கர்த்தருடைய வசனம் ஜோடி இல்லாமல் இருக்காது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். அப்போ ஜோடி, இந்த தேவன் உலகத்தை படிக்கும் போதே ஜோடியாக படித்தார். நம்முடைய தேவன் உலகத்தை படிக்கும் போதே காக்கா, குருவி, கழுதை, குதிரை, நாய், பன்னி எல்லாத்தையும் ஜோடியாக படித்தார். ஏன்னா அவர் வார்த்தையினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் வார்த்தை.
அவர் வார்த்தையாக இருந்தால் அவர் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தார். அந்த வார்த்தையான தேவன் அவர் ஜோடியாக இருக்க மாட்டாரா? எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தவர் அவருக்கு ஜோடி இருக்குமா இருக்காதா? அவர் ஜோடி யார்? நானும் அவர் ஜோடி, அவர் பொண்டாட்டி நான், அவருக்கு ஜோடி. அவர் வார்த்தை இருந்தால் அப்போ நானும் வார்த்தையாக இருந்தேன். ஆக எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்தே ஜோடி 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 ஜோடியாக படைத்தவர் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரே தனியாக இருக்க விரும்பவில்லை, அவரே தனியாக இருக்க விரும்பவில்லை. தேவன் தன்னுடைய மனவாட்டியாகிய சபையாகிய உங்களோடு கூட இருக்க நிரந்தரமாக இருக்க விரும்புகிறார், வார்த்தையோடு நிரந்தரமாக. ஆகையினால வார்த்தை ஜோடி இல்லாதது. ஏசாய புத்தகத்தை எத்தனை நாள் ஆகுது எனக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. ஏசாய 34 நம்ம அந்த 16ஆம் வசனத்தை மட்டும்தான் படிப்போம். நம்ம அந்த 16ஆம் வசனத்தை மட்டும்தான் படிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே படிங்களேன், கிட்டத்தட்ட 11ஆம் வசனத்துக்கு படிங்க. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்திரிக்கும், ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதின் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜ்யபாரம் பண்ண அதின் மேன்மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு செல்வங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து சந்திக்கும். இங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த வசனத்தை. நீங்கள் 16ஆம் வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இங்கேருந்தே வரணும். அதெல்லாம் அப்புறம் வீட்டில் போய் படிங்க. ஏன்னா ஒரு வசனத்தை நடுவில் நீங்கள் எடுத்து அதை மட்டும் புரிஞ்சிக்க முடியாது. அது ஆரம்பத்தை அந்த அதிகார ஆரம்பம் படிச்சுட்டு வரணும். ஆனால் டைம் இல்லை, என்னால் சொல்கிறேன், வாசிங்க. அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். காட்டாடு கூப்பிடும் ஜோடி. காட்டாடு இன்னொரு காட்டாடை கூப்பிடும். அங்கே காக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு பொறித்து எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து உற்பத்தி செய்யும். அவைகளை தன்னிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடி ஜோடாக சேரும். எல்லாம் ஜோடியா இருக்கும். எல்லா பறவைகளும் ஜோடியா தான் இருக்கும். ஏன்னா தேவன் அவர் ஜோடியா இருக்கிறார், அவர் ஜோடி ஜோடியா உண்டாக்குறாரு. ஆனால் அப்போ அதே போல தேவனுடைய வார்த்தை ஜோடியாக இருக்குன்னு கொண்டாடுறாரு. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் குறைவுபடாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. மனுஷன் பூமியில் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், ஜோடி இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருக்குன்னு கூட வாழலாம் பவுல் மாதிரி. ஆனால் அதெல்லாம் அது பூமியில் உள்ள காரியங்கள் நிரந்தரமல்ல. ஆனால் எல்லாரும் ஜோடியோடு இருக்க போகிறோம். இந்த ஜோடி நமது மணவாளன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க போகிறோம். தனியால் இல்லை. நான் தனியால் நீங்கள் நினைக்காதீங்க. எதுக்கு சொன்னார்? நீங்கள் என்ன இடத்துல போய் சொல்லலை, யார்கிட்ட போய் சொன்னார்? எனக்குள் உள்ள மணவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் மணவாளன் கூட சொல்ல முடியல. அவர் 12 அப்போஸ்தலர்களில் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த 12 அப்போஸ்தலர்களை பார்த்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, வீட்டையாவது மனைவியாவது பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவேன்? 100 தனியாக சகோதர சகோதரியும் தருவேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்ன தருவேன்? 12 கோத்திரங்களையும் நீங்கள் ஆளும்படி 12 சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள் சொல்லிட்டார். ஆகையினால 24 மூப்பரில் 12 பேர் யார்? அப்போஸ்தலர்கள். அப்போ மீதி 12 பேர் மூப்பர். ஆகையினால நேற்று அந்த 35 வருஷமாக செய்தியை படிச்சுட்டு 24 மணி நேரம் நான் செய்தி தான் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்ன அந்த சகோதரன் எனக்கு செய்தி புக்கத்தை படித்து பாருங்கன்னு சொன்ன அதே சகோதரன் 1,44,000 பேர் மனவாட்டி தானே அப்படின்னு ஃபோனில் பேசும்போது எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. சொன்னது மாத்திரம் அப்படி சொல்லிட்டா கூட தெரியாமல் சொல்கிறான்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியாது.
நான் அத்தனை வருஷமாக செய்தி படிக்கிறேன், உங்களுக்கு செய்தி சொன்னதே நான். அப்போ 1,40,000 மனவாட்டி தரேன்ட்டு நேற்று அவர் இருந்தார் தங்கமணி பக்கத்தில். அவர் சாயந்தரம் 6 மணிக்கு எப்போயுமே ஃபோன் அடிப்பார், 6 ஃபோன் அடிப்பார். ஃபோன் அடித்து ஒரு மணி நேரம் பேசுவார், செய்தியை குறித்து தான் பேசுவோம். ஆனால் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் தேவன் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கல. அவர் ஃபோனை நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வெளிப்பாடெல்லாம் இருக்கீங்க. அப்போ எப்போவுமே பிசாசு என்ன பண்ணும், உங்களை தேவனுடைய பிள்ளை இல்லை, நீ மனவாட்டி கிடையாது அப்படின்னு தான் அது சொல்லணும். பிசாசு நீங்கள் கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கோபமாயிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாரு, நம்ம சொல்கிறது காலில் வாங்கிக்க மாட்டேங்கிறார். நீங்கள் பேசுகிறத நான் கேட்க விரும்பலை. தேவன் எனக்கு பேசுகிறாரு, வேத வார்த்தை மூலமும் செய்தி மூலமும் பேசுகிறாரு. நீங்கள் எந்த ஐக்கியம் இல்லாதாலும் தனிப்பட்ட முறையில் ஏண்டப்போ ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கிறார், 10 நாளாக பேசும்போது நான் தனிமையாக இருக்கேன், எனக்கு ஐக்கியப்படுறதுக்கு ஆள் இல்லை, செய்திக்குள்ளே யாருமே இல்லை, நான் காரைக்காலில் இருக்கிறேன். ஆகையினால அங்கே அவர் தான் கூப்பிட்டு போய் காரைக்குள்ளே போய் ஜோம் பண்ணதான் கூப்பிட்டு போனார் அவர் வீட்டுக்கு. ஆனால் சரியான வளர்ச்சி இல்லை. நமக்கு சீனியர் இது, நீங்களாம் 10 வருஷம் 12 வருஷம் இருக்குமா செய்தியில் வந்து. ஆனால் அவர் 38 வருஷமாக இருக்கிறார். வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லைன்னா மனவாட்டி இல்லை. சொல்லிக்கலாம் நானும் மனவாட்டின்னு. தேவனுடைய வார்த்தை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்தும்படியாக உங்களை தேவன் முன் குறித்திருக்கிறார் என்று முதலாவது விசுவாசிக்கணும். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் என்னை முன் குறித்திருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை முன் குறித்திருக்கிறார். இப்போ நான் பொன்மலைப்பட்டியில் குடியிருக்கும் போதோ இல்லை சிந்தாமணியில் குடியிருக்கும் போதோ பாலக்கரில் குடியிருக்கும் போதோ அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்போ தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டார். அந்த தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை தந்து என்னை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியை பெறாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. அப்போ நாமளாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் அவருக்கு புரியலை. மறித்து தானே போவோம், சீக்கிரம் செத்துடலான்னு இருக்கிறேன், ஏன்னா உலகத்தில் வாழவே பிடிக்கலை, செய்திக்குள்ளே யாரும் சரியில்லை, செய்திக்குள்ளே யாரோட ஐக்கியம் வைக்க முடியல, என் மனைவி கை கால் கொண்டு போய் கிடக்கிறா, அதை பார்க்க முடியல, ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்கு. அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு செய்தியில் உள்ள வளர்ச்சி அடைந்த 38 வருஷமாக செய்திகள். ஆகையினால 40 வருஷமாக செய்தியிலேருந்து என்ன பிரயோஜனம்? சில பூமுட்டை இருக்கும், மென்டலி ஹேண்டிகேப். அப்போ மூளை வளர்ச்சி இல்லாதவங்க எத்தனை வருஷம் ஸ்கூலில் இருந்தாலும் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்த ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களை முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் கர்த்தர் வார்த்தை தடைபடாது. நல்லா புரிஞ்சுங்க, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஃபுல் லாக்டவுன் போட்டு என்ன இளவு போட்டோம், உலகத்துக்கு போத்துறோம். பாருங்கள், இஸ்ரேல் நாட்டில் மகா போத்திரத்துக்கு போயிட்டாங்க. இங்கே பூமிக்கு புறஜாதிக்கு போத்துறோம், ஆனால் யூதர்களுக்கு மகா போத்திரமோ அடி பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் இஸ்ரேல் பாம்பு போட்டிருக்கு, அந்த பக்கம் பாலஸ்தீனாக்காரன் பாம்பு போட்டுகிட்டே இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளை எல்லாம் வேறு வழி இல்லை. போய் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து பொது ஜனங்கள் மத்தியில் ஒளிஞ்சிட்டு இருந்தால் அவனை பாம்பு போடணும்னு சொல்லி தான் பாம்பு போடுறான். இந்த 14 மாடி கட்டணம் இன்னும் அரை மணி நேரத்தில் நாங்கள் பாம்பு போட போகிறோம், எல்லாம் வெளியே போயிருக்கின்றோம் சொல்லி அடிக்கிறான் யூதன். அத்தனை முஸ்லீம் நாடும் அவனுக்கு எதிரி. அமெரிக்காவும் மற்ற நாடு இப்போ அவனுக்கு உதவி செய்யக்கூட யோசிக்கிறாங்க எல்லா நாடும். அத்தனை நாடும் அவன் சுற்றி இருக்கிற ஜோர்டான், அசீரியா எல்லா நாடும் அவன் சுற்றி இருக்கிற அரேபியன், ஈரான், ஈராக் எல்லா நாடும் சேர்ந்து அவனுக்கு எதிரியாக இஸ்ரேல் தேசத்துக்கு எதிரியாக இருக்கிறது. ஆனால் தேவன் அங்கே இருக்கிறார். தேவன் பயில் காட்டி அழைச்சார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருந்தது என்ன பண்ணார்? அசீரிய தேசம், அசீரியன் தான் எதிரி. ஏசாயாவின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அவனுக்கு எதிரி யார்? அசீரியன். அதில் 3ஆம் அதிகாரம், இப்போ 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஐயோ, இன்னைக்கு அவன் விரோதமாக வருவான்.
என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவன் கையில் இருக்கிற என்னுடைய சினத்தின் தண்டாயுதம். தண்டாயத்தை கையில கொடுத்து இஸ்ரேல் அடிடான்ற கொடுத்துட்டு அவன் உனக்கு கையுண்டான் பிள்ளைங்க விட்டு இங்கே அவனை அடிங்கன்னு சொல்லி கையில் ஒரு கத்தியை கொடுத்து அவன் குத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் ஏன் குத்து சொன்னா அவன் என்னுடைய புள்ள, அவன் என்னுடைய புள்ள, அவன் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறான், திருந்த மாட்டேன்றான். ஆனால் ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு கூட சொல்கிறார். சொல்லிவிட்டு என் பிள்ளை நீ அடிக்கிறியான்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலான்ற. அது மாதிரி அசீரியா இருந்தால் பாபிலோன் நெபுக்கத்நேச்சாருடைய அந்த கல்தேயருடைய தேசம். அதில் இந்த 12 இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே அசீரியரை குறித்து வருகிறது. ஏசாயா 9 நம்ம ஏற்கனவே 9 அதிகாரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். அது மாத்திரமே ஏற்கனவே அந்த 5ஆம் அதிகாரத்தில் பயில் காட்டி அழைச்சிட்டாரு. ஹிட்லர் விரட்டி விட்டான் எல்லாத்தையும். ஏகப்பட்ட பேர் இங்கே இருந்தால் கொண்டு போடுறான்றான், உங்கள் நாட்டுக்கு ஓடுங்கிறான்றான். எல்லா தேசத்துலையும் ஜெர்மன் தேசத்துலையும் ஹிட்லர் விரட்டுறான். 1911 அவங்க சொந்த தேசத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த தேசத்துக்கு போக ஆரம்பித்தாங்க 1947. ஆனால் உலகத்தின் பார்வையிலே இஸ்ரேல் மகா மட்டமானவன்னு உலக ஜனங்கள் எல்லாமே சொல்கிற அளவுக்கு நடக்குது. இஸ்ரேல் தேசத்தை பார்த்து அவனுக்கு தேசமே இல்லாமல் இருந்தான். இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க, யார் அனுப்பின்னு தெரியல. அவனுக்கு 47க்கு முன்னாடி இந்த வேர்ல்டு மேப்பில் இஸ்ரேலுங்கிற வார்த்தையே இருக்காது. அது பாலஸ்தீனான் தான் போட்டிருக்கும். அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கானான் தேசமானது பாலஸ்தீனான் தான் போட்டிருக்கும். பாலஸ்தீனா என்பது அரபி. ஆகையினால வேதம் அரபி மொழியில் எழுதப்பட்டிருக்கு, அராமிக். அப்போ பாலஸ்தீனா மொழியில் தான் எழுதப்பட்டது. அந்த பாலஸ்தீனாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசம். ஆனால் இது முதல் மனைவிக்கு 2வது மனைவிக்கு உண்டான பிள்ளைங்களுக்கு உண்டான சண்டை மாதிரி சொத்து தகராறு, பங்காளி தகராறு. அது இடம் எங்களுக்குன்னு சொல்லி அங்கே பாலஸ்தீனாக்காரன் இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் உலகம் பூரா செதறி போய் அவங்க தேவன் பயில் காட்டி அழைக்கும்போது, அவர் சொந்த தேசத்துக்கு அழைக்கும்போது அங்கே அதே பாலஸ்தீனாக்காரனுக்கு அவன் வந்து இவங்களை இறக்கம் பாராட்டான். அதே துருக்கி, அதே அசீரியா, அதே சீரியா சுற்றியுள்ள தேசத்துலாம் சரி இஸ்ரேலுக்கு இடம் கொடுத்துருவோம், அவங்களுக்கு அந்த இடத்துல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இறக்கம் பாராட்டி அவங்களுடைய கானான் தேசத்தில் வந்து குடியிருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி முதல்ல 40,000 பேர் வந்தாங்களாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 5ஆம் முத்திரையின் கீழே இருக்கிற ஒவ்வொரு முதல் தீர்த்தராயன் காலத்து சரி போனவங்க இப்போ மற்ற 4 பேரும் விரட்டி அடிக்கப்பட்டு பல தேசங்கள்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டுன்றது முஸ்லீம்லாம் வெளியே போடான்றான். என்ன கிறிஸ்டின்லாம் உங்கள் நாட்டுக்கு போடான்றான். நீ ஏன் இங்கே இருக்க? இது இந்து தேசம், இது எங்களுடைய தேசம், நீ இந்துவாக இருந்தால் இங்கே இரு அப்படின்னு ஒவ்வொரு தேசம் இந்த வைராக்கியம் பாராட்டக்கூடிய அந்த ஜனங்கள் யூதரை பூரா நீங்கள் ஒன் நாட்டுக்கு போக நாட்டுக்கு நாடே இல்லையே, நாடே இல்லை, சிதறடிக்கப்பட்டார்கள். ஏன்? இவங்க செஞ்ச புறக்கணிப்பு, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். ஏன் புறக்கணித்தாங்க? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்சிட்டு இந்த பாவம் எங்கள் மேலே விழுந்தோம்னா அந்த தலைமுறையோடு போயிருக்கும், எங்கள் பிள்ளைங்க மேலே விழுவட்டோன்னுட்டாங்க. அடுத்து ஆகணும் இந்த 2000 வருஷம் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த நாடு இல்லை, போய் அங்கங்கே நாடோடி மாதிரி நரிக்குறவன் மாதிரி. என்ன நரிக்குறவன் கையில் காசு இல்லாமல் இருக்கான், அவன் பணக்காரனாக இருக்கான், போன தேசத்தில் அவனுடைய மூளை அறிவு, அவன் அறிவாளி, பண ஆசை பிடிச்சவன் யூதன். அப்போ அவ்வளவு இருந்து அவன் அவனுக்கு சொந்த தேசத்தை கொடுக்க சொல்லி அந்த சுற்றுள்ள முஸ்லீம் நாடே சரின்னு இறக்கப்பட்டு கொடுத்தாங்க. ஒட்டகத்தை கூடாரத்துக்கு தலைவிட்ட கதையா அவன் உள்ளே உட்காந்துட்டு நீங்கள் அவன் கொடுத்த பாலஸ்தீனாக்காரனே வரட்டான், அடின்னு அடிச்சு நொறுக்கிறான் பாலஸ்தீனாக்காரன். இப்போ உலக நாடு பூரா ரவுண்டு கட்டி பாருங்கள், அவனுக்கு அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தது என்னாச்சு? சிலோன் கதை மாதிரி தான் தமிழர்களை இருக்க இடம் கொடுத்தாங்க ஒரு காலத்தில். இப்போ அவன் எலக்ட்ரிசிட்டிக்காரன் வந்து என்ன பண்ண, எங்களுக்கு தனி ஈழம் வேணும்,
அப்படி கிடந்து இவங்க தனி நாடு கொடுத்தாச்சு. டெல்லவிவ் தலைநகராக இருந்தது. திரும்ப அந்த தலைநகரை இங்கே மாற்றுறதுக்காக, ஜெருசலேமில் மாற்றுறதுக்காகவே தேவன் ட்ரம்ப் வச்சுருந்தார். ட்ரம்ப்போட ஊழியம் முடிஞ்சு போச்சு. தலைநகரை மாற்றுறதுக்கு ஐநா அனுமதிகளை எந்த நாடுகளும் விரும்பலை. எந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் விரும்பலை. ட்ரம்ப்பை வச்சு அவனை வல்லரசாக இருந்து தலைநகரை மாற்றும்படி அவன் அங்கீகாரம் கொடுத்தான். அமெரிக்கா சப்போர்ட்டு, இங்கிலாந்து சப்போர்ட்டு, மீது எந்த நாடும் சப்போர்ட் கிடையாது. யாருக்கு? யூதனுக்கு. தமிழ்நாட்டுக்கு இப்போ அறிவு கொடுத்துருக்கா, யூதன் செய்கிறது தப்புண்டு. அப்போ யூதனுக்கு இடம் கொடுத்து இப்போ அவன் இது எங்கள் ஆபிரகாம் கண்டது நாங்கள், எங்களுக்கு இந்த இடம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், மோசே என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம், பாலஸ்தீனக்காரன் நீ வெளியே போடணும். அதெல்லாம் தேவனுடைய சித்தம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்களுக்கு தான். இது ஆகாரின் சந்ததி. அவனை அப்பயே சாராகிட்ட என்ன பண்ணிட்டான்? ஆகாருக்கு தண்ணியை கொடுத்து பிள்ளையும் கொடுத்து அனுப்பிவிட்டு சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிவிட்டாச்சு. அப்பயே ஆபிரகாம் காலத்திலேயே சாரால் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவங்களுக்கு அந்த இடம் கிடையாது. ஆனால் தேவன் அவங்களுக்கு இஸ்ரவேல் யூதர்களுக்கு அந்த இடத்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அறிவுபூர்வமாக பார்த்தீங்கன்னா யூதன் செய்கிறது தப்பாக இருக்கும். அறிவுபூர்வமாக நீதி நேர்மை நியாயம்னு பார்த்தா மற்ற நாடு சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். மற்ற எல்லா முஸ்லீம் நாடும் யூதனுக்கு இடம் கொடுத்தது, இடத்த கொடுத்தவன் மடத்தை பிடிங்கிட்டான். இடத்த கொடுத்தவன் இருக்க இடம் கொடுத்தா அவனே துரத்து விடுறான், கொடுத்தவனே துரத்து விடுறான். ஆகையினாலே இது தேவனுடைய சித்தம். அங்கே ஒவ்வொருத்தரும் சண்டை நடக்குது. 6ஆம் முத்திரையின் கீழே அங்கே ஒரே நெருப்பு மலை வரப்போகுது. இதுதான் ஆரம்பம் தான். 6ஆம் முத்திரையில் ஆரம்பம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? 7ஆம் முத்திரையின் கீழ் இருக்கிறோம். ஆனால் 7ஆம் முத்திரையின் கீழ் நம்ம இருந்தாலும் நம்ம தலைக்கல்லுக்குள்ளே இருக்கிறோம், உள்ளங்கையில் இருக்கிறோம், உள்துறைக்குள்ள இருக்கிறோம், தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் எடுத்துக்கொள்ளப்படுதல் தான், லிட்ரலாக எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. உங்களை தூக்கி தேவன் செவ்வாய் கிரகத்தை கொண்டே வைக்கணும். எடுத்துக்கொண்டார். அது அப்போ தான் ஒரு விசுவாசிப்பார். என்ன பண்ணுவார்? உங்களை தூக்கி எங்கே வைக்கணும்? செவ்வாய் கிரகத்திலேயோ வேற ஒரு கிரகத்தை வச்சா கர்த்தரனை எடுத்துக்கொண்டாருமா. அப்போ அறிவுபூர்வமாக அப்போ எத்தனை வருஷம் நீங்கள் செய்தியை வாசித்தாலும் தேவனுடைய வார்த்தையை வாசித்தாலும் எல்லாமே புதுசாக இருக்குது. இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாடு, இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினா அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆளுக்கு யாருக்கு வெளிப்படுத்தணுமோ அவருக்கு மாத்திரம் வெளிப்படுத்துவார். அதற்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து தியாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தை கொடுத்த தாகம் இருக்கணும். வார்த்தை கொடுத்த தாகம்னா நடந்தால் வந்துடுவீங்க. வார்த்தை கொடுத்த தாகம் தான் வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறான். சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே திண்டுக்கல் பொள்ளாச்சியிலிருந்து நடந்து போகிறான். உங்களுக்கு 10 கிலோமீட்டர் நடக்க முடியல. திரும்பவும் சொல்கிறேன், இழந்து போயிடாதீங்க. தேவன் பாடுதான், புறஜாதிக்கு உபத்திரவம் தான். ஆனால் யூதருக்கு நான் உள்ள உபத்திரம் இங்கே கிடையாது. மகாபோத்திரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு தான் மகாபோத்திரம். கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கன்னிக்கு மகாபோத்திரமா. நீங்கள்லாம் புத்தி உள்ள கன்னி. நம்மளாம் யார்? நமக்கு மகாபோத்திரத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஏனோக்கு போல் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். நோவா மாதிரி உபத்திரத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். இன்னும் அந்த உபத்திரம், லோத்துக்கு இருக்கிற உபத்திரமும் நமக்கு அவங்க லோத்தின் நாட்டில் நடந்து போல் கடைசி நாட்டில் நடக்கும். நோவா நாட்டில் நடந்து போல் மனுஷகுமார் நாட்டில் நடக்கும். இப்போ ரெண்டும் நடக்குது. புறஜாதிக்கு நோவாவின் நாட்கள் நடந்தது போல் யூதருக்கு லோத்தின் நாட்கள் நடந்தது போல் அங்கே நெருப்பு மழை தான். வானத்தில் வந்து அக்கினி உழுவுற மாதிரி பாம்பு விழுந்துக்கிட்டே இருக்குது. 3100 ஏவுகணை விட்டுலாம் அவன் வளர்ச்சி நகரம். அது 2000 ஏவுகணை வானத்திலே தடுத்துட்டான். அயன் டூம் அப்புறம் ஒரு பாதுகாப்பு வச்சுருக்கிறான். அந்த இஸ்ரேல் நாட்டு ஒரு கொடை, இஸ்ரேல் தேசத்தை சுற்றி ஒரு கொடை மாதிரி அந்த அயன் டூம் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அந்த அந்த ஏவுகணை விடுறது அந்த வானத்திலே அந்த டூமில் பட்டவனே வெடித்து செதறி. அப்போ தேவனுடைய ஹெல்மெட் போட்டது மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. எத்தனை முஸ்லீம் நாடு வரட்டும். அடுத்து ரஷ்யா சேர்ந்து வரப்போகுது. துருக்கியோடு சேர்ந்து ரஷ்யா வடதிசை சேனை கரெக்டாக வடதிசையில் இருக்குது துருக்கி.
துருக்கி எங்கே இருக்குது? அந்த மேப்பில் போட்டுக்கா. அந்த பகுதி ஏன் ஆசியா மைனர் அது எல்லாமே துருக்கி தான். இந்த பக்கம் அசீரியா, வலது பக்கம் அசீரியா. இந்த லேட்டஸ்ட் மேப் இல்லை. அப்போ அந்த மேல் பகுதியில் வடதிசை சேனை அந்த அதோடு சேர்ந்து ரஷ்யாவும் சேர்ந்துட்டு இஸ்ரேலை சுத்தமாக அடித்து காலி பண்ணி இல்லை வேர்ல்டு மேப்பில் இல்லாதபடி ஆக்கணும்னு திரும்ப முயற்சி பண்ண போகிறாங்க. ஏற்கனவே தீர்த்திராயன் காலத்தில் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாலும் தேவனுடைய அனுமதி இப்பொழுதோ சொல்கிறாங்கல்ல, இப்போ ஏன் நேரம், சில பேர் சொல்லலாம் ஏன் நேரம் அப்போ அப்படின்னு சொல்கிறது போல் யூதனுக்கு அவனுடைய நேரம் வந்துருச்சு. அந்த கடைசி 3 வருஷம் அவனுடைய நேரம். என்ன உபத்திரவம், என்ன பாடுகள், என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெயிக்க போகிறது அவன் தான், யூதன் தான். ஏனென்றால் தேவனுடைய கரம் பேர். அதே போல் உங்களுக்கு உலகத்தில் புறஜாதியில் என்ன உபத்திரம், என்ன கொரோனா, எந்த மறுரூபமான கொரோனாவா, என்ன கொரோனாவா, மறுரூபமான கொரோனாவா, அது மாதிரி அது எல்லாம் அவங்க சரியாக தான் இருக்குது. அவங்க கொரோனா மரணம் வச்சு நானும் மறுரூபமாயிடும். கொரோனா மறுரூபமானா நம்மளும் மறுரூபமாயிட்டு இருக்கோம். அப்போ இந்த 2வது அலையில் வரக்கூடிய கொரோனாவுக்கு பேர் மறுரூபமாக்கான கொரோனாவும். இனி 3வது அலைக்கு இன்னொரு தடவை மறுரூபமாகாது. அது உலக ஜனங்களை தண்டிக்கக்கூடியது. வார்த்தையில் காயின் சந்ததி கூட சாவடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. யார் சாவறது போகிறா? யார்? அன்றைக்கு எகிப்தியர்கள் மாத்திரம் செத்தாங்க, யூதன் ஒருத்தம் கூட. மோசே காலத்தில் சங்காரத்துடன் தலைப்பிள்ளை சங்காரம் நடந்தபோது யூதனில் ஒரு ஆடு ஒரு மாடு கூட சாவலை. ஆனால் எகிப்தியர் வீட்டில் ஒரு ஆடு மாடு கோழி எது தலையிட்டு எல்லாம் காலி. அதே போல் பூமியில் உபத்திரம், இங்கே புறஜாதிக்கு உபத்திரம் நடக்குது, அங்கே யூதனுக்கு உபத்திரம் நடக்குது. அந்த எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியலை, கணிக்கவங்களால் முடியலை. ஆண்டவரே கொரோனாவிலிருந்து எங்களை விடுதலையாக்க மாட்டவரே ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். ஆண்டவர் ஜெபத்தை இப்போ அந்த ஜெபத்தை கேட்பாரா? மோசே சங்காரத்தில் தலைப்பில் சங்காரம் நடக்கும்போது ஆண்டவரே சங்காரம் இந்த எகிப்து ஜனங்கள் பாவம், எகிப்து ஜனங்கள் பாவம், குழந்தை தலைப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியாள் தலைப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாமே சாவம். அப்போ ஆண்டவர் இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சி லாசருக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி 21 நாள் பார்த்தீங்க. ஏன்னா ஸ்தாபனங்கள்லாம் சேர்ந்து கொரோனாக்காக ஜெபம் பண்ணுங்க, பிசாசு போயிடும், பிசாசு போயிடும். அப்போ எத்தனை மோகன் சி லாசருக்கு வந்து எந்த பெரிய பெரிய பால் தினகரான இருக்கட்டும், எந்த ஃபேமஸான ஊழியக்காரனாக இருந்தாலும் குருடன், அவன் குருடன், சத்தியம் தெரியாதவன், அவன் குருடனா பார்த்தா இந்த என்டைம் மெசேஜில் குருடனுக்கு ரொம்ப வேதனையானது, ரொம்ப வேதனையானது. எல்லாம் நமக்கு சீனியராலாம் குருடனாக இருக்கிறான். எனக்கு 30 வருஷமாக செய்திக்குள்ளே வந்தேன்னா 35 வருஷமாக செய்திக்குள்ளே வந்தவங்க குருடனாக இருக்கான். 40 வருஷமாக செய்திக்குள்ளே வந்தவங்க குருடனாக இருக்கான், செத்தும் போகிறான். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை. நீங்கள் இருக்கணும்னா வார்த்தைக்காக நிற்கணும். திரும்ப சொல்கிறேன், வார்த்தைக்காக. உயிரே போயிருமா, நமக்கு உயிர் போகாதுங்கிற வாக்குத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறார்ல. ஏன்னா என்ன விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன். இப்போ நம்ம உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறோம். மற்றவனா பரதேசியில் போய் செத்து போய் விசுவாசித்தாலும் நம்ம உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் அறியாமலும் இருப்பான். அப்போ அந்த வார்த்தை இருக்கும்போது என்ன பண்ணிடலாம்? லாக்டவுன் நீங்கள் வெளியே வந்தால் நடந்து வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பைக்லேயோ ஆட்டோவில் வந்தால் தான் உங்களை கொடுப்பான். நடந்து வந்தீங்கன்னா கண்டுக்க மாட்டான். சாயந்தரம் 5 மணி இந்த யோபு கூட நாங்கள் பாலத்தில் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் வார்த்தையை பற்றி. அவருக்கு வழிபாடு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டே போவான், ஜீப்பு போகிறாது பார்த்துக்கிட்டே போவான். ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே போனோம். இப்போ அந்த 10 நாள் பார்த்துட்டே போனோம், ஒன்றுமே சொல்லலை. நேற்று வரும்போது ஐயா அங்கெல்லாம் யார் திட்டக்கூடாது, சீக்கிரம் வீட்டுக்கு போங்கண்ணா. நைட்டு 7:30 மணிக்கு ஒன்றும் நம்மகிட்ட பேசவே இல்லை. நிறைய பேர் நிற்கிறாங்க காற்று வாங்கிறதுக்கு. நல்லா ஃபுல்லாக பகலில் வெயில் கருது. சாயந்தரம் அப்படியே அங்கே இருந்து பார்த்தா வானத்தில் மின்னல் பயங்கரமாக வருது. அதை வீடியோ எடுத்துக்க பாருங்கள், அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அனுப்பி வைக்கிறேன். மின்னல் அப்படியே அடுக்கடுக்கா தொடர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் மின்னல் வந்துக்கிட்டே இருந்து ஒரே இடத்துக்கு.
எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றும் உங்களை ஒன்றும் செஞ்ச முடியாது. நடந்து வந்தால் ஆட்டோவில் வந்தாலும் தடை இல்லை. நம்ம காரை பார்த்தோன்னா நேரம் விட்டுறோம், ஒன்றும் தடை பண்ணுறதே இல்லை. ஒரு இடத்துல நிறுத்தினாலும் உங்களுக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு அந்த நோட்டீஸை காட்டணும்னா விட்டுருவாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷம் அந்த மாதிரி எந்த முன்னேற்பாடு பண்ணலை. இப்போ எல்லாம் முன்னேற்பாடு பண்ணியாச்சு. அது மாத்திரமல்ல, ஆஃபீஸர்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதனால் தைரியமாக வாங்க. ஏன்னா என்ன ஆட்டோக்காரர் பயப்படுவார். ஏன்னா டூ வீலரில் வரத்துக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு எம்பளம் ஜெராக்ஸ் கடையில் போய் ஒரு கவர்மெண்ட் எம்பளம் போட்டு வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஒட்டிடுங்க. வேகமாக தான் அந்த எம்பளத்தை பார்த்துட்டு ஒன்று கேட்க மாட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு உலகத்துக்கு உபத்திரமம், யூதனுக்கு மகா உபத்திரமம் மனவாட்டி ஒன்றில் தான். மனவாட்டி எங்கே இருக்கா? ஆபிரகாமும் தேவனும் ஒன்றா இருக்கிறாங்க. சோதோம் குமாருக்கு 2 பேர் போயிருக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கணும். ஆகையினால வார்த்தை மேலே தாகமாக இருங்க. வார்த்தைக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது. வார்த்தைக்காக புருஷனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு அப்புறம் தான். ஏனென்றால் வார்த்தை ஜோடி ஜோடியாக இருக்கும். வார்த்தை எப்படி இருக்கும்? ஆகையினால வேதத்தில் அந்த 34 அதிகாரம் திரும்ப வாசிங்க. கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. இவைகள் ஒன்றும் ஜோடியில்லாதது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். கடைசி நாட்களில் தலைமுறை என்றென்றைக்கும் இனிமேல் ஜோடி ஜோடியாக. நம்முடைய ஜோடியனா யாரு? பூமிக்குரிய ஜோடி கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த ஜோடி அவர் சொல்லவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே வார்த்தையும் வார்த்தையும். ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தை ஜோடி இல்லாது. நீங்களும் வார்த்தை, தேவனும் வார்த்தை. நீங்களும் வார்த்தை, தேவனும் வார்த்தை. ஏனென்றால் வார்த்தையினால் நம்மை சிருஷ்டித்தார். வார்த்தையினால் உலகத்தை உருவாக்கினார். அந்த வார்த்தைக்கு ஜோடி இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவன் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ மனவாட்டி தேவனா இல்லையா? வார்த்தை தேவனாக இருந்தது. நீங்கள் தேவனா இல்லையா? தேவர்கள். நீங்கள் யார்? அமெச்சூர் காட். நீங்கள் யார்? வார்த்தை. நீங்களும் வார்த்தை. அப்போ தேவ புத்திரர்கள். நம்மளாம் தேவ புத்திரர்கள். அப்போ தேவனுடைய ஒரு பாகம், தேவனுடைய ஒரு பாகம், ஒரு பங்கு, ஷேர். தேவனுடைய பார்ட்னர். நீங்களா யார்? தேவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பாங்க. பிஸ்னஸ் பார்ட்னரில் சம பங்கு. 2 பேர் பார்ட்னராக இருந்தால் வர லாபத்தில் சரிபாதி. அதே போல் தேவனுக்கு நீங்கள் பார்ட்னர். அப்போ ஆகையினால ஜோடி. வார்த்தை ஜோடியாக இருக்கிறது. எதுக்கு வார்த்தை ஜோடியாக வைக்கணும்? அந்த ஜோடியை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அறிவுபூர்வமாக கண்காணிப்பு புக்கு நிறையா இருக்குது. ஆனால் ஜோடி எவ்வாறு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். ரெபேக்காலையும் ஈசாக்கையும் யார் சேர்த்தது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமான எலியேசர். எலியேசரை கொண்டு 2 பேரையும் சந்திக்க வைக்கிறார். அதே போல் நீங்களும் வார்த்தை, தேவனும் வார்த்தைங்கிறது மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக வேதத்தில் நம்ம எத்தனாம் அதிகாரம் பார்த்தோம்? 9 அதிகாரம் பார்த்தாச்சு இல்லையா? ஏசாயா 66 வசனம் பார்க்குறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாம் ரகசியம். ஏசாயா எத்தனை அதிகாரம்? 66 அதிகாரம். இப்போ நம்ம ஏற்கனவே 7, 8, 9 பார்த்துட்டோம். அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் அசிரியா தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அசிரியா தேசமானது எதை குறிக்கிறது? கடைசி நாட்களிலே அன்றைக்கு வடதிசை சேனை நெபுகாத்நேச்சார் வந்து அவனை சிறைப்பட்டு கொண்டு போனார். கொண்டு போகக்கூடிய ஏசாயா வாழ்ந்த காலம் கிமு 730.
ஆனால் 500 சுற்ற வருஷத்தில் அவர் சிறைப்பட்டு போனார்கள் திமு. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்து எத்தனை வருஷம் கழிச்சு? கிட்டத்தட்ட 200 வருஷம் கழித்து சிறைப்பட்டு போனார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து தீத்துராயன் காலத்தில் அடுத்த தலைமுறையிலேயே இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஏசாயா காலத்தில் அடுத்து 200 வருஷத்தில் அவர்கள் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள். பாதி பேர் அசிரிய தேசமாகிய கல்தேயர் தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கும், பாதி பேர் எகிப்துக்கும் கொண்டு போனார்கள். ஆனால் தேவன் வாக்கு அப்பயே சொன்னார், நீ இஸ்ரேல் தேசத்தில் இருந்தால் உனக்கு அடிடான், நீ எங்கே போயிடு, கல்தேயர் தேசத்துக்கு போயிடு. சிறைப்பட்டு போகிறது தேவனுடைய சித்தம்ட்டு போகணும். சிறைப்பட்டு போகிறது தேவனுடைய தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபிரகாம்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி போனதுனால அங்கே அவர்கள் காக்கப்பட்டார்கள். அங்கே நான் அங்கே தான் இருப்பேன், என் நாட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னால் தேவனுடைய தண்டனை வரும். அதே வேளையில் ரூத்தும் இது நகோமி அந்த தேசத்துக்கு போனால் தண்டனை போனாடி. அப்போ ஒவ்வொரு காலத்துலேயும் நீ எங்கே இருக்கணும், அந்த தேசத்தில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தேவன் நியமித்திருக்கிறார். அந்த நாட்களில் நேபுகாத்நேச்சார் காலத்தில் நீ என் தேசத்தில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் தீத்துராயன் காலத்தில் நீ தேசத்தில் இருக்கக்கூடாது. நீ இருக்குன்னு நினைச்சாலும் கர்த்தர் சிதறடிக்கப்பட்டு உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் நிறைய யூதர்கள் வந்தாங்க. உங்களை பிராமின்லாம் அதுலேருந்து வந்து ஆனந்தான் ஆரியர்கள். அப்போ எல்லாமே சிதறடிக்கப்பட்டவர்கள் பயில் காட்டி அழைத்த முதல்ல ஒரு தடவை பயில் காட்டி அழைத்தார். அது எப்பொழுது அழைத்தார்? 7ஆம் அதிகாரம் 18ஆம். அந்நாட்களிலே கர்த்தர் நதிகளின் கடையாந்திரத்தில் உள்ள ஈயையும் அசிரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைத்தார். அப்போ ரெண்டு தேசம் தான் அழைச்சார் ஆரம்பத்தில். ஏன்னா 2 தேசத்தை சிதறடிக்கப்பட்டு போனாங்க, எகிப்துக்கும் அசிரியாவுக்கும். அப்போ அவங்க திரும்ப அழைச்சார். ஏன்னா இயேசு வரணும். ஏன்னா 7ஆம் அதிகாரத்தில் யார் பிறக்கணும்? ஒரு கன்னிகை கற்பதியாகி இயேசு வர்ற டயத்தில் அவங்கெல்லாம் சொந்த தேசத்துக்கு வரணும். பயில் காட்டி அழைச்சார். அந்த இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளலாம்னு சிதறடித்தார். சிதறடித்த பிற்பாடு திரும்ப இந்த கடைசி நாட்களில் 19ஆம் நூற்றாண்டில் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். ஒன்று அழைக்கப்படுறாங்க, நீ உங்களுக்கு கூப்பிட்டா போயிடணும். சொந்த தேசத்துக்கு போகலைன்னா, வெளி தேசத்தில் இருந்தீங்கன்னா, ஜெர்மனியில் எங்கே இருந்தவங்களாம் ஹிட்லர் கொலை பண்ணான். யூதெல்லாம் போயிருந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, ஜெர்மனியில் இருக்கக்கூடாது. எல்லா தேசத்தில் இருந்தும் அவங்க துரத்தடிக்கப்பட்டார்கள். அவங்களாம் போயிருந்தால் பிரச்சனை இல்லை. துரத்தடிக்கப்பட்டு சொந்த தேசத்துக்கு போனாங்க. இப்போ சொந்த தேசத்துக்கு போன பிறகு இப்போ பாலஸ்தீனாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை. முஸ்லீம் முகமதியர்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே உனக்கு முள்ளும் குறுக்குமா இருப்பாங்கன்னார். முள்ளும் அவங்க உனக்கு எப்போவுமே முஸ்லீம் உனக்கு கிறிஸ்தவர்களுக்கு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், வாக்குத்தின்படி பிறந்தவர் அல்ல. யாக்கோபு ஈசாக்கு வாக்குத்தின்படி பிறந்தவன். ஏசா ஈசாக்கு வாக்குத்தின்படி பிறந்தவன், யாக்கோபு வாக்குத்தின்படி பிறந்தவன். ஆனால் ஏசா வாக்குத்தின்படி அவன் காயின் விட்டு நல்லவன். ஏசா யாக்கோபு எத்தன் ஓட்டுண்டி எல்லா திருமணங்களையும் செய்வான். ஆனால் அவன் கத்தருக்கு. அப்போ அந்த தேவனுடைய வாக்குத்தின்படி பிறந்தவர்கள் இந்த யாக்கோபு கொடுத்து சீவோட்டில் நல்ல அவன் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மாமனை ஏமாத்திரான், எல்லாத்தையும் ஏமாத்திரான். ஆனால் அவன் இஸ்ரவேல்னு ஆசீர்வதிக்க போகிறான். கடைசியில் அவன் யார்? மாறிட்டான். அவன் தன்மை மாறிடுச்சு. அவன் எத்தனை தான் இருந்தான், ஆனால் அவன் தன்மை மாறிடுச்சு. அதே போல் நாம் எல்லாம் எத்தனை தான் இருந்தோம், எல்லா ப்ராட் வேலையும் பண்ணோம். ஆனால் இப்போ உங்கள் தன்மை மாறிடணும். அதனால உங்கள் மனம் புதிதாகிறதுனால மர்வம் ஆகிட்டீங்க. நம்மளை மனசு புரிந்து அடுத்து சரீரம் மர்வம் தான் அர்த்தம். டெய்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரீரம் மர்வம் ஆகணும். சரீரம் மர்வம் ஆகிட்டுன்னா அதே மிதக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆரம்பிச்சிடும்? மிதக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தின் கண்களுக்கு நம்ம மறைக்கப்பட்டு விடுவோம். எங்கே வேணாலும் நினச்ச இடத்துல நினச்சிருப்போம். இப்போ காசால் நடக்கிற சண்டையை பார்க்கணுன்னு நினச்சா அங்கே போயிடும். கண்ணை மூடி முடிச்சோன்னே. ஆனால் அது
இப்போ நோக்கம் இல்லை, தேவனுடைய இந்த பரிபூர்ண நேரம், அந்த நேரம் வரும்போது நம்ம மகிமை சேர்த்து பெற்றுக்கொள்வோம். யார் பெற்றுக்கொள்வாங்க? எல்லாமே ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டது. முழு வேதாகமத்தின் ரகசியமும் ஏசாயாவில் இருக்குது. ஏசாயா முழுசாக நம்ம அறிந்து கொண்டாலே முழு வேதாகமத்தை அறிந்து கொண்டவங்க தான் ஏசாயாவை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்துதல் சிஸ்டம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் ஏசாயா புத்தகத்தை முழுசாக அறிஞ்சால் தான் வெளிப்படுத்துதல் சிஸ்டம் புரியும். ஆகையினால இப்போ ஏசாயாவின் புத்தகம் தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டோமா? 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அசீரியா தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த அசீரியா தேசம் இந்த கடைசி நாட்களிலே வரக்கூடிய 1,44,000 பேருக்கு இது அடையாளம். எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நடந்த காரியத்துக்கு மாத்திரமல்ல, அது இது ஏசாயா 10ஆம் அதிகாரம் சொல்கிற வசனத்துக்கு வாசிங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீடுகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்லோ பட்டணம் கர்கேமிஷை போலானதில்லையோ? அவன் எல்லா தேசத்தையும் ஜெயிச்சுட்டு வரான். பாலஸ்தீனா நேபுகாத்நேச்சர் எல்லா தேசத்தையும் ஜெயித்து கொண்டு வருகிறான். கடைசியாக இங்கேயும் வர்றான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். தேவன் மேலே விருப்பம் இல்லை. எப்பவுமே தன்னுடைய ஜனங்கள் தவறாக போகும்போது தேவன் எதிரியை எழுப்புவார். தேவன் ஆளை வச்சு அடிப்பார். எப்படி பண்ணார்? அவர் நேரடியாக அடிக்க மாட்டார், ஆளை வச்சு தான் உதப்பார். அதே போல் எதிரி நாட்டை அவர் ஏற்படுத்தி அவன் எங்கே வரான்? அவன் கடைசியாக 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். எல்லாத்தையும் அடிக்க சொல்லிட்டு கடைசியாக அவனை விசாரிப்பான். அவர் தான் அடிக்க சொல்கிறார். அசீரியா வச்சு யூதனை அடிக்க சொல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்க வச்சுட்டு, ஏன்னா அவன் தண்டனை. ஆனால் அவனை அடிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? ஒன்னே அடி பண்ணுறது. இது இப்படி தான் தேவன் சில ரவுடிங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 ரவுடி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், 2 ரவுடியும் ஒருத்தனை அடிக்க வைப்பாங்க. இவனுக்கு வேலை மிச்சம், என்கவுண்டர் போகிறது இந்த வேலையை மிச்சம். இவன் அவனை வெட்டி சுத்தம், அவனை வெட்டி செத்துக்குவான். அதே போல் அந்த நாட்களில் தேவனுக்கு விரோதமாக நடந்த தன்னுடைய சொந்த ஜனங்களை தேவன் அடிக்கும்படி அசிரியாவை அனுப்பினார். அசிரியனை ஆகிய பாபிலோனை அனுப்பினார். வாசிக்கு கீழே அசிரிய ராஜாவாகிய அவனுடைய பெருமையும் நெஞ்சின் வினையும் மேட்டிமையாக போய் அவனை போய் அடித்தான். ஆனால் அவனை நான் திரும்ப உன்னை விசாரிப்பேன். அவனை தன் சொந்த பிள்ளையவே அடிக்கும்போது ஒன்றே விட்டுருவானா? தன் சொந்த பிள்ளையை தண்டிக்கும்போது மற்றவனை விட்டுருவாரா? அவர் விடவே மாட்டார். சொந்த ஜனங்களே தண்டிக்கக்கூடியவன். ஆகையினால அவனை வச்சு தண்டித்தாலும் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை, பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு தான் அடங்குண்டு. அப்போ தேவன் ஊருக்கு அடங்குறதுப்பா. கர்த்தருடைய வீட்டில் உள்ள அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறதுனால ஊரில் உள்ளவனை வச்சு அடிக்க வைக்கிறாரு. அடிக்க வச்சுட்டு அப்புறம் அவனை அடிக்கிறார். அவனே அடிப்பார். ஏன்னா அவனுக்கு அந்த தண்டனை, கர்த்தருடைய பிள்ளை அடிச்சதுனால அவனுக்கு தண்டனை கொடுக்கும். நல்லா புரிஞ்சு. தேவன் நீதி சரி கட்டுறவர். நீ எப்படி கர்த்தருடைய பிள்ளை எப்படி அடிக்கலாம்? உடன்படிக்கை பெட்டி அவன் தாய்க்கு பிடிக்க போனான், அடித்தாரா? அப்போ நீ என் பிள்ளை அடிக்க முடியாது, ஆனால் உன்னை வச்சு அடிக்கணும். அப்போ தேவன் பிள்ளைங்களை விட்டு தொட்டிலே ஆட்டக்கூடிய தேவன். ஆகையினால் உனக்கு உண்டுடான்றார். ஆகையினால அவன் என் கையிலே பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் 13 நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை
பண்ணேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டு விடப்பட்ட முட்டைகளை வாரி கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, ஈச்சென்று சத்தம் விட்டதும் இல்லை என்று சொல்லுகிறார். அது நேபுகாத்நேச்சார் ரொம்ப பெருமையா பேசுறான். நான் செஞ்சேன், அவன் ஏற்கனவே நான் கட்டிய பாபிலோன்னு சொன்னவன், அவன் மண்டகணம் முடித்தவன். ஏன்னா கர்த்தருடைய ஜனங்களே அடித்தவன், கர்த்தருடைய ஜனங்களை சிதறி போக பண்ணவன், கர்த்தருடைய ஜனங்களை சிறைப்பட்டு கொண்டு வந்தவன். ஆனால் உனக்கு உண்டுடா அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொன்னாரு, கோடாரியானது கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாமா? கையாடுறது அவரு. இவன் பெருமை பாராட்டினா கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுறான் யாரு? அதே போல் இன்னைக்கும் காசா பகுதியில் அவங்க பாலஸ்தீனா வெளிநாட்டுனா எருசலேமில் உள்ளவனா பாலஸ்தீனாக்காரனை வெளியே போடுறான் யூதன். ஆனால் சுற்றி உள்ள முஸ்லீம்ஸ்லாம் யார்? யூதனுக்கு விரோதிகள். நன்றைக்கு நேபுகாத்நேச்சார் விரோதியாருன்னா கர்த்தர் அவர் துரத்துனாரு. இயேசு கிறிஸ்து வரும்போது திரும்ப பயில் காட்டி அழைச்சார், வாங்க உங்கள் சொந்த தேசத்துக்கு வாங்கினாரு. எஸ்ரா நெகேமியா காலத்துக்கு அப்புறம் திரும்பவுமாக தீர்க்கராயன் காலத்துக்கு திரும்ப துரத்துனாரு உங்கள் பாவத்து நிமித்தம். இப்போ இந்த கடைசி நாட்டில் 20ஆம் நூற்றாண்டில் திரும்ப வான்னு அழைக்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு காலிங் செகண்ட் காலிங் போன வாரம் பார்த்தோம். அழைப்பு பயில் காட்டி அழைத்தார், விசிலெடுத்து அழைத்தார், பச்சைக்கொடி காட்டி அழைக்கிறாரு, தாவீதின் கொடியை காட்டி அழைத்தார். ஆகையினாலே தலைநகரத்தை இங்கே எருசலேமுக்கு மாற்றுவதற்கு தேவன் ட்ரம்ப்பை பயன்படுத்தினார். அதே வேளையில் தலைநகரம் மாற்றணும், திரும்ப மிச்சம் மீதி இருக்கிறோமா போய் சேர்ந்துடணும் அவன் சொந்த தேசத்துக்கு. இப்போ போகலைன்னா இவனுக்கு வெளியே உள்ளவனுக்கு அடி. அங்கே உபத்திரவு நடந்தாலும் எங்கே தான் போகணும். தேவன் எப்பேற்பட்டாலும் அங்கே போனால் ஒரே பாம்பு வெடி தான், சண்டை தான். சுற்றி உள்ள நாடுகளுக்கு அவன் எதிரியாக இருந்தாலும் நீ அங்கே தான் போகணுன்ற அது தீர்க்கதரிசி சொல்கிறார். நகோமி பஞ்சம் வந்தாலும் பட்டினி வந்தாலும் நீ எங்கே இருக்கணும்? நீ எருசலேம் மட்டும் போனது தப்பு. போனதுனா உன் புருஷன் செத்தான், பிள்ளைய ரெண்டும் செத்துச்சு. கடைசியில் ரூட்டு மட்டும் தான் உங்களை வந்தா, அவன் மனவாட்டி இருந்ததுனால கூட வந்தான். அதே போல் எல்லாம் முன்னாடி நடந்தது, பிரசங்கேஷன் முன்னாடி நடக்குது, பின்னாடியும் நடக்குது. தேவன் திருஷ்டாந்தம் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டார். இப்போ இந்த நாட்களில் திரும்ப அவர் அழைக்கிறார். அவர் 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்த உடனே 1948 அவங்க சுதந்திரம் வாங்கி சொந்த தேசத்தை பாலஸ்தீனா தேசத்திலிருந்து ஒரு பகுதியாக அவர்கள் இஸ்ரேல் தேசம் என்று கொடுக்கப்பட்டு விட்டது. இனி அவன் எருசலேமை மாத்திரம்தான் பிடிக்கணும். பழைய எருசலேம், அங்கே அல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் இருக்குது. பழைய பேர் அதுக்கு உமர் பள்ளிவாசல். தீர்க்கதரிசி அது உமர் பள்ளிவாசல் தான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாலமோன் கட்டின ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு முஸ்லீம்ஸ்க்கு அது 3வது பரிசுத்த ஸ்தலம். அவனுக்கு மெக்கா முதல் பரிசுத்த ஸ்தலம், மதினாவா மெக்கா மெதினா ஹஜ் யாத்திரை அது 2வது பரிசுத்த ஸ்தலம். அவனுக்கு 3வது பரிசுத்த ஸ்தலம் எருசலேம். ஏன்னா ஆபிரகாம் பலி செலுத்தின இடம், அவன் இப்ராஹிம் பலி செலுத்தின இடம். அவனுக்கும் தகப்பன் ஆபிரகாம் தான், நமக்கும் தகப்பன் ஆபிரகாம் தான், யூதனுக்கு தகப்பன் ஆபிரகாம் தான். நமக்கு விசுவாசம் மார்க்கத்தார் யாரும் ஆபிரகாம் தந்ததே. அவன் சாராளுடைய வம்சத்திலே மாம்சத்தின்படி அவன் சாராளுடைய வம்சத்திலே வந்தவர்கள் யூதன். அதே போல் ஆகாருடைய வம்சத்தில் வந்தவன் முகமதியர்கள். இப்போ எல்லாமே எங்கள் அப்பா ஆபிரகாம், எங்கள் அப்பா ஆபிரகாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம வானத்து நட்சத்திரங்களைப் போல் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் ஆபிரகாம். ஆனால் அவங்க கடலுக்கு இது ஆகாரின் சந்ததி. ஆனால் சாராளுடைய சந்ததி இப்போ இருக்கிற யூதர்கள். அது எல்லாம் ஏசாயால் பிரித்து காட்டுறது. ஏசாய புத்தகத்தை மட்டும் புரிஞ்சு தியானிச்சிங்கன்னா இந்த நாளுக்குரிய ரகசியம் புரியும். தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுப்பினார் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். பற்றிக்கும் அக்கினியை போதும்
அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் வேர்ச்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும். அந்த கல்தே சொல்லப்பட்ட கீழே வாசிங்க. காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமா இருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும். அக்காலத்திலே வந்துச்சுனாலே நீங்க எக்காலத்திலேன்னு புரிஞ்சுக்கணும். அக்காலத்திலே அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்காலத்திலே, அந்நாளிலே, அப்பொழுது அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றான்னா அந்த கடைசி காலத்திலே, அக்காலத்திலே என்ன இருக்கும்? இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் இன்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்வது அக்காலத்திலே, கடைசி காலத்துல. இயேசு கிறிஸ்து வந்த காலம் இல்லை, கடைசி காலம். இயேசு கிறிஸ்து வந்த காலத்துல வந்து புறக்கணிச்சுட்டாங்க எல்லாரும். இயேசு கிறிஸ்து புறக்கணிச்சதுனால தான் அவர் புறஜாதி வந்துட்டார். மோசையை எகிப்தை விட்டு புறக்கணிச்சதுனால தான் மோசை எங்கே வந்தான்? மீதியான் தேசத்துக்கு வந்து ஆசனாத்தை விவாகம் பண்ணினான். சிப்போராவை மீதியான் தேசத்து ஆசாரியோட மகளை விவாகம் பண்ணான். அப்போ புறக்கணிக்கணும், இயேசுவை புறக்கணிக்கணும். இயேசுவை புறக்கணித்ததுனால தான் அவங்க புறக்கணிப்பாங்க. புறக்கணித்ததுனால சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதான் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு போகும். இயேசு தான் வந்துட்டாரு, இது நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு கூட்ட ஜனங்கள், சீசர்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் கிட்டத்தட்ட 3000 பேருக்குள்ள தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் பல கோடி ஜனங்கள் இருந்தார்கள். எல்லாம் பாலஸ்தீனா தேசமாக இருந்தது. இயேசு வாழ்ந்த நாட்டில் அந்த தேசத்துக்கு என்ன பேர் இருந்தது? இஸ்ரேல் தேசம் என்று கிடையாது, பாலஸ்தீனா தேசம். அந்த பாலஸ்தீனா தேசத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது பாலஸ்தீனா தேசம், அந்த பாலஸ்தீனா தேசம் யாரோட ஆளுகையின் கீழ் இருந்தது? ரோமருடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. ஆகையினால அந்த தேசத்தை தேவன் கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமானவங்களை அழிப்பேங்கிறதுக்கு அடையாளமாக தான் அசீரிய தேசத்தானாகிய நேபுகாத்நேச்சாரையும் கடைசியில் அழிச்சாரு. ஆனால் இப்பொழுது கடைசியாக மீதியாக இருக்கிறவர்கள் அக்காலத்திலே வாசிங்க. மீதியாக இருப்பவர்கள் யாக்கோபின் மீதியாக இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். யாக்கோபின் வம்சத்திலே தப்பினவர்களும் அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் இன்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல். யூதர் பல நாட்டில் சிதறி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்லையுமே பெந்தேகோஸ்தே நாளில் எல்லா தேசத்துலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு எபிரேய மொழியே தெரியாது, நல்லா தெரிஞ்சுங்க. அவங்களாம் சிதறிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு எந்தெந்த நாட்டில் போய் குடியேறினாங்களோ அந்தந்த மொழியை அறிந்தவர்கள். எங்கள் பேத்திக்கு தமிழ் எழுத தெரியாது, பெங்களூரில் இருக்குது, ஆனால் கன்னடம் எழுது. மற்ற மொழி தமிழை வீட்டில் பேசுகிறதுனால, வீட்டில் தமிழ் பேசணும் என்ன ஆகும்? அதுவும் போயிடும். நீங்கள் வீட்டில் தெலுங்கு பேசினா என்ன ஆகும்? உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? சிஸ்டருக்கு தெலுங்கு தெரியும், ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்? வீட்டில் தமிழ் பேச ஆரம்பிச்சுங்க, அப்போ தெலுங்கு பேசினா தெரியாது. அதே போல் அங்கே வீட்டில் பெங்களூரில் தமிழ் பேசுனதுனால பிள்ளைங்களுக்கு தெரியுது, ஆனால் தமிழ் எழுத படிக்க ஸ்கூலில் தமிழ் பாடம் கிடையாது. அதே போல் யூதர்கள் எல்லா தேசத்திலும் சிதறடிக்கப்பட்டு அவன் சொந்த தேச மொழிக்கு தெரியாது, சொந்த மொழி சரளமாக பேச வராது. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது எல்லா தேசத்துலேருந்து அந்த அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அவர் எருசலேமில் வந்திருந்ததுனால அங்கே அந்நிய பாஷையில் பேசும்போது பல அவங்கவுங்க மொழியில் கேட்டுச்சு. கன்னடம் தெரியுமா? கன்னட மொழியில் கேட்டுச்சு. தெலுங்கு தெரியுமா? தெலுங்கு மொழியில் கேட்டுச்சு. அவரவர் ஜென்ம பாஷையில் கேட்டுச்சு. ஏன் அவர் ஜென்ம பாஷை? அவன் போய் வாழ்ந்து அவன் சிதறடிக்கப்பட்டான். சிதறடிக்கப்பட்டு வெளிநாட்டில் போய் அங்கங்கே பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவன் சொந்த நாடு எதுன்னே தெரியாது.
நீங்கள் இப்போ தெலுங்கு பேசுகிறீங்க, நீங்கள் தெலுங்கு பேசுகிற இந்த முதல்ல அம்மா பேசுவாங்க. ஒரு இப்போ 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் ஆந்திராவில் இருந்திருப்பீங்க. 4-5 தலைமுறை, எத்தனை தலைமுறை தெரியாது, அங்கே இருந்திருப்பீங்க. இப்போ இங்கே வந்துட்டு சொந்த தெலுங்கு மொழியை மறந்து இப்போ தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதே போல் யூதர் நெபுகாத்நேச்சார் காலத்தில் சிதறடிக்கப்பட்டவன் எல்லா மொழியிலையும் போய் பல தேசத்தில் உள்ள மொழி இருக்கு அன்றைக்கி. ஆனால் அவன் பண்டிகைக்காக வர்றான். எங்கே வர்றான்? பெந்தகோஸ்தே பண்டிகை. வருஷத்துக்கு 3 பண்டிகை வரணும். அந்த பண்டிகை வரும்போது அங்கே இப்போ பெந்தகோஸ்தே நாள் வரும்போது அவன் பேசுகிற அவன் ஹிந்தி, டெல்லியில் இருந்தானா ஹிந்தியில் பேசுகிற மாதிரி கேட்குது. அவன் ஜென்ம பாஷையில் கேட்குது. அப்போ ஆச்சரியப்பட்டார்கள். அதே போல் இப்பொழுது இப்போ பல தேசத்துலேருந்து போகிறான். கொச்சின்லேருந்து போயிருக்கான், பாம்பேலேருந்து போயிருக்கான், இவன் சொந்த தேசத்துக்கு போகிறான். அவன் சொந்த தேசத்துக்கு போனாலும் அவன் மொழி அவனுக்கு சரியா தெரியாது. இங்கே கொச்சின்லேருந்து போனால் மலையாளத்தில் பேசுவான். பாம்பேலேருந்து போனவன் பாம்பேலேருந்து ஹிந்தி பேசுவானா, குஜராத் பேசுவானா, ஏதோ ஒன்று அந்தந்த தேசத்தில் போயிருந்து போனவன். அப்போ அந்த டெல்லியில் யூதருக்கு ஒரு தனி தெரு இருக்குது. அந்த யூதனுக்குன்னே ஒரு தெரு இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்றா குடியிருக்கிறவங்க. இங்கே சௌராஷ்டிரா அவங்கெல்லாம் குடியிருக்கிற மாதிரி. குஜராத்துக்காரலாம் அந்த திருச்சியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஸ்டேட்டுங்களாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரே தெருவில் குடியிருந்தா அது மாதிரி. ஆகையினால் ஜென்ம பாஷையை அவர்கள் அங்கே கேட்டாங்க பெந்தகோஸ்தே நாளில். இப்போ திரும்ப அங்கே போகும்போது அந்த இப்போ போகிற 1,44,000 பேர் தான் ரட்சிக்கப்பட போகிறாங்க. நல்லா தெரிஞ்சு. இப்போ ஆகையினால அக்காலத்திலே மீதியானவர்னா கர்த்தருடைய பிள்ளைகளில் உண்மையான இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகளை மீதியானவர்கள். வாசிங்க. யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் யாக்கோபின் வம்சத்திலே அந்த 12 கோத்திரத்திலே தப்பினவர்கள், கோத்திரத்துக்கு 12,000 பேர் வீதமாக வெளிப்பட்டு சொல்லப்பட்ட காரியமானது. அங்கே கோத்திரத்துக்கு 12,000 கோடியாக போயிருக்கிறாங்க அவன் சொந்த தேசத்துக்கு. ஆனால் அந்த 1,44,000 பேர் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அவங்க தப்புனவங்க, பல தேசத்துக்கு குடியேறினவங்க, அவங்க பூர்வீகம் என்னன்னு இப்போ தான் தெரிஞ்சு போகிறாங்க. 2000 வருஷமாக சிதறடிக்கப்பட்டவங்கள எப்படி தெரியும்? நீங்கள் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் ஆந்திராவிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாம் திராவிடங்கிறதுனால எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. ஆந்திராவிலேருந்து வந்ததுனால உங்கள் அம்மா பாட்டிக்கெல்லாம் தெலுங்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதே போல் பல தேசத்துக்கு இப்போ குடியேறி போகிறவன் அங்கே யூதன் தேசத்தில் போனாலும் அதில் 1,44,000 பேருக்கு அவன் சொந்த மொழி தெரியும், 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினால யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் இன்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியம் எது? மீதியானவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வங்க தான் மீதியானவர்கள். கர்த்தருடைய பார்வையில் மீதியானவர்கள் எல்லாம் கலப்படமாகி போச்சு. பல தேசத்தில் போய் எல்லாம் தமிழ்நாட்டில் பொண்ணு, இப்போ ஆந்திராவில் வந்துருக்கு, நீங்கள் தமிழ்நாட்டில் பொண்ணு எடுத்து தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டுக்காரனை கல்யாணம் பண்ணி என்ன ஆயிடுச்சு? சுத்தமாக தமிழ்நாட்டுக்காரால் மாறிடுச்சு. அம்மா தெலுங்கு பேசினாலும் உங்களுக்கு தெரியாது, மகாவுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ண ஆட்கள் யார்? தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்போ மீதியானவர்கள் இவங்களாம் கலந்துட்டீங்க. ஆனால் யூதன் ஒரிஜினல் யூதன் கலக்க மாட்டான். அவன் போய் எந்த தேசத்தில் குடியிருந்தாலும் அவன் நாட்டால் தான் கல்யாணம் பண்ணுவான். லவ் மேரேஜ் பண்ணி கலக்க மாட்டான். எந்த விதத்துலையும் அவன் மற்ற தேசத்துக்காரனை கல்யாணம் பண்ணவே மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான். அது பழைய ஏற்பாட்டு சட்டம். அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவன், அவன் எந்த தேசத்தில் போய் வாழ்ந்தாலும் அவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தால தான் கல்யாணம் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி மீதியானவர்கள் அதில் ஒரு 12,000 ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர், 1,44,000 பேர் மீதியானவர்கள் இருப்பாங்க. ஆக அர்த்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மீதியாயிருப்பவர்கள் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும். யாக்கோபின் வம்சம் 12 கோத்திரம் தான் யாக்கோபின் வம்சம். யாக்கோபுக்கு 12
பிள்ளைகள். அந்த அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க கலப்படமாகாமல் தப்பினவர்கள். ஏன்னா வரக்கூடிய 1,40,000 அந்தந்த கோத்திரம் மாறாது. அவங்க அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். கலப்பு திருமணம் பண்ணி எல்லாமே இது பண்ண ரெண்டாமே என் தாய் எந்த தேசத்தை சேர்ந்தவள்? அயர்லாந்து. தகப்பன் யார்? தகப்பன் செய்யந்தவனா இவர் தகப்பன் அயர்லாந்துக்காரங்க. தாய் செவந்தி, தகப்பன் அயர்லாந்துக்காரர். அப்போ அமெரிக்காவில் குடியேற்ற நாடு, குடி போனவர்கள். கொலம்பஸ் கண்டுபிடிச்சப்போ கிபி 1500 தான் அவங்க 13 தேசத்துலேருந்து குடி போனதுனால அங்கே 13 கோடுகள். அமெரிக்க கொடியில் வெள்ளைக்கொடி, வெள்ளைக்கோடு, சிவப்பு கோடு மாற்றி 13 கோடு வரும். அந்த 13 நட்சத்திரம் வரும். 13 தேசத்துலேருந்து குடி போனவர்கள். அதில் சவுத் ஆப்பிரிக்காரன் போய் குடியேறதுனால அங்கே அமெரிக்காவில் நீக்ரோவும் இருக்கான், வெள்ளைக்காரனும் இருக்கான். 13 தேசம் குடி போனவர்கள். அதே போல் யூதர்கள் எல்லா தேசமும் குடி போனவங்க. குடி போனாலும் பழைய ஏற்பாட்டை கை கொண்ட உண்மையான பாரம்பரிய யூதர், ஆர்த்தோடாக்ஸ் யூதர்னு சொல்லுவாங்க. அவன் தன்னுடைய பழைய நியாயபரமான புத்தகத்தை பழைய ஏற்பாட்டு படி நடக்கிறவன், பழைய ஏற்பாட்டுக்கு கீழ்ப்படுகிறவன். மோசையின் சட்டத்துக்கு, மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு, சாட்சியின் பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறவன். ஆகையினாலே அவன் தான் மீதியானவன். தேவனுடைய பார்வை கலந்து போனவங்களாம் எல்லாம் காயின் சந்தையோட கலந்த மாதிரி எல்லாம் கலந்து போயிடுச்சு. அவனுக்கு இன்னும் இந்த 1,40,000 நம்ம தேவனுடைய விட்டு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அந்நிய ஜாதி எஸ்ரா நெகேமியாலாம் சொன்னது போல் அந்நிய ஜாதியோட கலப்படம் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த வைராக்கியமாக 2000 வருஷமாக தாத்தா பாட்டி காலத்திலேருந்து அவன் வைராக்கியமாக வர்றவன். 2000 வருஷமாக வைராக்கியம் இருக்குது. எவ்வளோ பெரிய பெருசு! 2000 வருஷமாக எங்கள் சொந்தக்காரங்க வீடுகள்லையே எங்கள் அப்பாவுக்கு 10 பிள்ளைங்க, எங்கள் அம்மாட்டுள்ள எங்கள் அம்மாட்டு பாட்டிக்கு 10 பிள்ளைங்கன்னு 10 அவ்வளோ இருந்தோம். அந்த நாட்களில் லவ் மேரேஜே கிடையாது. லவ் மேரேஜே கிடையாது. இப்போ இந்த இப்போ 10-15 வருஷத்துலாம் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் தகப்பன் தாய் பார்த்து வைக்கிற ஆள் தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ அந்த பாரம்பரியத்தில் வெளியே யாரும் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி யூத கோத்திரத்துலையும் அவன் கோத்திரம், ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒருவரும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனுக்கும் 2 லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் தான் மோசே பிறக்கும். அதே மாதிரி யோசேப்பு யூதா கோத்திரம், மரியாதை யூதா கோத்திரம், 2 யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திர சிங்கமாக சொல்லப்படுது. அந்த கோத்திரத்தை கூட வேறு கோத்திரம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. கோத்திரத்தில் கூட இன்றைக்கி பிராமின்ல இருக்குது, வடகலை தென்கல்னு அவங்க உள்ளுக்குள்ள கோத்திரம் இருக்குது. பிராமின்ஸில் வேறு எதுவும் பண்ண மாட்டான். ஐயரைத்தான் பண்ணோம், ஐயங்காரத்தான் பண்ணோம். இப்படி நாம போட்டோம், 3 கோடு போட்டோம், ஒத்த கோடு போட்டோம், குறுக்கப்பட்டுன்னு அவனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அவனு வேறு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்தில் பண்ண மாட்டான். நம்ம யூதர்கள் அவங்க தான் மீதியானவர்கள். ஆகினால இங்கே மீதியானவர்கள் யாக்கோபில் மீதியானவர்கள் வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். நல்லா 21 வசனம். மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மனரத்தனையாய் இருந்தாலும், இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மனரத்தனையாக இருந்தாலும் அந்த 1,40,000 மீதியானவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். எவ்வளவு கடைசி காலத்துக்குரியது அப்பயே ஏசாயா பேசுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக. ஏனென்றால் ஏசாயா புத்தகம் முழு வேதாகமத்தை வெளிப்படுத்தக்கூடிய ரகசியமாக இருக்கிறது. ஏசாயா ஒரு புத்தகத்திலேயே முழு வேதாகமத்தை அறிந்து கொள்ள முடியும் மனவாட்டியாக இருந்தால். இல்லைன்னா முழு பைபிளை படித்தாலும் முடியாது. அதே மாதிரி தீர்க்கதரிசி செய்தி எல்லா செய்தி புக்கும் நான் படிக்கிறேன். அந்த காரைக்காலேருந்து ரிச்சர்ட் பிரதர் சொன்ன மாதிரி எல்லாம் படிக்கிறேன். நான் 40 வருஷமாக செய்தியில் இருக்கிறேன். நீங்கள் என்ன எனக்கு பின்னாடி வந்தாலும் நீங்கள் 35 வருஷமாக இருக்கலாம். நான் படிக்காதது தான். நான் 24 மணி நேரம் செய்தி புக்கை படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த வாத்தியார் லாரன்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், புக்கு போட்டார். அவரும் 24 மணி நேரம் செய்தி புக்கை படிக்கிறவங்க. நம்மளை காட்டும் இன்னும் சொல்ல போனால் எந்த செய்தியில் தீர்க்கதரிசி என்ன பேசியிருக்கான்னு கரெக்டாக சொல்லுவாங்க. என் தம்பியை இருக்கட்டும், பைபிள் படிக்கிறதுக்காக செய்தி புக்கை படிப்பாங்க. எந்த செய்தியில் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருன்னு பைபிளில் உள்ள வசனத்தை சொல்கிறது மாதிரி செய்தி இந்த செய்தியில் இந்த வருஷத்தில் பேசுகிறது. இந்த வாத்தியார் லாரன்ஸ் இருக்கிறாரு. எந்த செய்தி எந்த வருஷத்தில் தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணாமல் வருஷத்தையும் சொல்லுவார்.
1954 தீர்க்கதரிசி இந்த செய்தியை பேசியிருக்கிறார் பார். 1957 தீர்க்கதரிசி இந்த செய்தியை பேசியிருக்காரு பார். இந்த செய்தியை பேசினது திரும்ப அதே தலைப்பில் 62 ஒரு இன்னொரு பேசியிருக்காருன்னு சொல்லுவார். இது பிரென்னாம் டேபர்னக்கில் பேசியிருக்காரு பார். இது மின்னசோட்டாவில் இந்த இடத்துல பேசினார். இது வியாபாரிகள் சங்கத்தில் தேவன் பிரென்னாம் பேசினார். அப்படின்னு பிரென்னாம் எந்தெந்த இடத்துல பேசினார், எந்தெந்த செய்தியில் எந்தெந்த வருஷத்தில் பேசுகிறான்னு அளவு தரவாக இருக்கிறாலாம் இருக்குது. அது முக்கியம் இல்லை. அது வேத பாருங்கள் நாயக்காரராகி வேத பாருங்களே பரிசையை தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, அர்த்தம் தெரியணும். ஏசாயா புத்தகத்தை 100 தடவை நீங்கள் படித்தாலும் அதில் உள்ள ரகசியம் புரிய வேண்டும். அதுதான் முக்கியம். அதை தேவன் வெளிப்படுத்தணும். அப்போ பக்தியோட வாஞ்சையோட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த வேத புத்தகம் இன்றைக்கி நான் வாசிக்க போகிற புத்தகத்தில் உள்ள ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாருன்னு ஜெபம் பண்ணி நீங்கள் தாகமாக இருந்தால் தான் வெளிப்படுத்துவார். கடமைக்கு வேதத்தை வாசித்தா வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் 2 அதிகாரம் படிக்கணும். அவசரமாக கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் மற்ற நேரம்லாம் உலக காரியத்தை படிச்சுட்டு உலகத்தை சிந்திக்கிறது. வேதத்தை வாசிக்கும் போது மாத்திரம் தேவனை சிந்திக்கக்கூடாது. ரோட்டில் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, தூங்கும்போது பேசிங்கன்னா சொப்பனத்தில் கூட வெளிப்படுத்துவார். எல்லா நேரமும் அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு டைம் கொடுத்தாரு. தேவனுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறது எல்லா நேரத்தையும் அவர் கொடுக்கணும். புரியுது அவங்களுக்கு? ஒரு மந்திரியை பார்க்க போகிறேன்னா அவன் டைம் கொடுத்து பார்த்து அப்பாயின்மெண்ட் டைம். அப்போ தேவன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்குறது நீங்கள் பெரிய ஆளா? தேவனுக்கு என்னை பார்க்க முடியாது. ராத்திரி 9 மணிக்கு நான் ஜெபம் பண்ணும்போது என்னை பாருங்க அப்படின்னு தேவனுக்கு டைம் கொடுத்துருக்கீங்களா? அவர் எந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகளாக எந்த நேரத்தில் திடீர்னு எந்திரிப்பார், போகும்பார், வரும் வாம்பார். அப்போ அவருக்கு அவர் கூப்பிட்டு நேரம் நீங்கள் போகணும். நீங்கள் அவருக்கு டைம் கொடுக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு ஒரு டைமு, வேத வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் இல்லை. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும். டைம் கிடைக்காட்டாலும் உங்கள் சிந்தை எங்கே இருக்கணும்? தேவனிடத்தில் இருக்கணும். தேவன் நினச்சிட்டு இருக்கணும். நீங்கள் இப்போ சிந்தை தேவன் நினச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, எதில் போகும்போது சிந்தையில் தேவன் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்த காலத்தில் உள்ள ஒளிப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கும் மனவாட்டி. ஆகையினால திரும்ப சொல்கிறேன், இந்த ஏசாயா புத்தகத்தை எனக்கு ஏசாயாவை சொல்கிறதா வெளிப்படுத்துன்னு சொல்கிறதா ஒவ்வொன்றும் நான் காலம் போதாது. எவ்வளவு காலம் இருந்தாலும் போதாது. ஆகையினால இந்த லாக்டவுன் டயத்தில் கூடுமான வரைக்கும் பயன்படுத்திங்க. நமக்கு வேலை இல்லை, வீட்டில் உட்காந்து சும்மா தான் இருக்க போகிறீங்க. வீட்டில் உட்காந்து இங்கே உட்காந்து சும்மா இருங்க. வேதத்தை வாசிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு மெசேஜ். கரெக்டாக சனிக்கிழமை தொடர்ந்து 1 மணி நேரம் கேப் விட்டு தொடர்ந்து நைட்டு 7 மணிக்கு முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தாங்க முடியுமா சொல்லுங்கள். ஏதாவது சமைக்க முடியாதா? 10 ப்ரெட்டு வாங்கி போட்டுருவேன், ஒரு சீப்பு வாழைத்தார் வாங்கி போட்டுருவோம், என்ன அப்புறம் பழங்கள் வாங்கி போட்டுருவோம். சாப்பிட்டுக்கிட்டு காட்டு வாசி மாதிரி யோவான் சாமி எப்படின்னா வெட்டுக்களையும் காட்டு அந்த மாதிரி உங்களால் ஒரு நாள் இருக்க முடியாதா? பால் வாங்கி போட்டு, டீ வாங்கி போட்டு, பிஸ்கெட்டு மேரி பிஸ்கெட் இன்னொரு 10 பாக்கெட் சேர்த்து வாங்கி போட்டு ஒரு நாள் காலத்தை ஓட்டுங்க. இல்லை காலைல வந்து லெமன் சாதம், தயிர் சாதம் கட்டிட்டு வந்துடுங்க. நான் 2 நாள் சாப்பிடாமலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். அன்றைக்கி 7 மெசேஜ், சனிக்கிழமை 3 மெசேஜ், ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை காலைல 6 மணிக்கு லாக்டவுன் ரிலீஸ் பண்ணோன்னா போயிடலாம். திங்கள் காலைல மெசேஜ் வேண்டாம். மறுநாட்டில் லாக்டவுன் ஃபுல்லாக போகிறான், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறான். இன்னும் 2 மாதம் இருக்குமா? திரும்ப சொல்லிட்டேன். ஆக 2 மாதம் நம்ம சர்ச்சை பூட்டி வச்சுட்டு ஆராதனை நிறுத்தி வச்சுட்டு செய்தி கேட்குற நிறுத்திடலாமா? கர்த்தருடைய வாசனத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஆக திரும்ப சொல்கிறேன், அது உங்கள் விருப்பம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு முதல் மெசேஜ், மத்தியானம் 2 மணிக்கு அடுத்த மெசேஜ், சாயந்தரம் 5:30 மணிக்கு அடுத்த மெசேஜ். 7:30 முடிச்சிடலாம். 7:30 முடிச்சு ஃபேனை போட்டு ஜாலியாக படுத்துருங்க, வார்த்தையை கொடுத்து பேசிட்டு இருங்க, சந்தேகத்தை கேட்டுட்டுருங்க. அப்புறம் காலையில் 7 மணிக்கு சாயந்தரம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு திங்கக்கிழமை எந்திரிச்சோம் கொண்டே விட்டுருவோம், போயிடலாம். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ வரலாம். இல்லை நான் வீட்டில் உட்காந்து
வெட்டியாக பொழுது போக்குறன்னு போக்காதீங்க, இல்லை ஆடியோவில் கேட்டுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக தொடர்ந்து கேட்கவே. வீட்டில் இருந்தால் வீட்டில் நான் கண்டோன்மெண்ட்டில் கடையில் இருந்தால் தான் நான் ஒழுங்காக பைபிள் படிக்க முடியும். வீட்டில் இருந்தால் தூங்க சொல்லு. வீட்டில் இருந்தால் அது கட்லையும் தலானியும் பார்த்தோம்னா தன்னை போல் தூக்குவார். ஏன்னா அங்கே தூங்க முடியாது நல்லா அதிகமாக. அப்போ எங்கேயுமே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா தான் ஓரளவு செய்தியை படிக்கலாம், பைபிளை படிக்கலாம், அதை பார்த்து உட்காந்தா கூட படிக்கலாம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சத்தியமாக டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும், நிச்சயமாக வேஸ்ட் ஆகும். ஆகையினால் திரும்ப சொல்ல அது உங்கள் விருப்பம். ஆகையினால் சனிக்கிழமைக்கு தயிர் சாதம் லெமன் சாதம் வீட்டில் கட்டி அதனால 10 மணிக்கு தான் ஆறாது. காலைல 6 to 10 வரைக்கும் லாக்டவுன், அது ரிலீஸ் பண்ணிடலாம். காலைல 6 மணிக்குலேருந்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 10 மணிக்குள்ளே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. 10 மணிக்குள்ள இங்கே வந்துட்டு இங்கே விட்டு வெளியே போகவே வேண்டாம். திங்கக்கிழமை காலைல 6 மணிக்கு போயிடலாம். சரியா? சரியா வேண்டாமா? இன்னும் வாய் வரமாட்டீங்கன்னா டெய்லி வச்சாலும் வருவேன்னு 2 நாள் தான் வரணும் இல்லையே. நம்ம டெய்லி வேண்டாம். சனி ஞாயிறு 2 நாள் கன்வென்ஷன் மாதிரி. அப்புறம் இடையில புதன்கிழமை வைக்கிறப்போ சனி ஞாயிறு 2 நாள் 7 மெசேஜ் கேட்டால் 7 நாளைக்கு 7 மெசேஜ் கேட்டது மாதிரி. அப்புறம் புதன்கிழமை வைக்கிற கூட பரவாயில்ல. இல்லை புதன்கிழமை ஒரு மெசேஜ் வேணால் வச்சுக்கலாம். 8 நித்தியம், வாரத்துக்கு 8 மெசேஜ். அவன் எத்தனை நாள் லாக்டவுன் பண்ணணும்? 2 மாதம் லாக்டவுன் இருக்கும். 3ஆவது ஆளாக வரும். 3ஆவது ஆளாக இதை காட்டணும் பயங்கரமாக இருக்கும். ஃபுல் டைம் அடுத்து ஃபுல் டைம் லாக்டவுன். அந்த காலையில் 6 to 10 கூட விடுறானே நம்ம சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன் போட்டுருவான். ரோட்டில் பணம் தான் போய்கிட்டு இருக்கும். ஏன்னால் தேவன் உபத்திரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், சங்கார தூதன். ஆகையினால் அதை நிறுத்த முடியாது. என்றைக்கு லாக்டவுன் நிற்கிறது, என்றைக்கு நீங்கள் வார்த்தையை கொடுத்து முடியாது. ஆகையினால் சரி போட்டோம். அப்போ சனிக்கிழமை ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். முடியாது வேண்டான்னு சொல்கிறோம். எல்லோரும் வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம். என்ன சொல்கிறீங்க? எல்லோரும் வேண்டான்னு சொல்லிட்டா நான் நிம்மதியாக படுத்துருவேன். என்ன வச்சிடலாமா? என்ன வாய் சத்தங்க வரமாட்டேங்குது. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் லாக்டவுன். சனிக்கிழமை 10 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா தொடர்ந்து திங்கக்கிழமை 6 மணிக்கு உங்களை நானே கொண்டு விட்டேன். சரியா? சரி, உங்கள் விருப்பம். வர்றவங்க வரலாம், 4 பேர் வந்தாலும் செய்தி இருக்கும். ஆகையினால குடும்பத்தோடு வந்து உட்காந்துருங்க. ஏதோ ஒன்று கர்த்தர் போஷிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை சாப்பிட்டு அழுத்து போய் கடுப்பாயி உங்களுக்கு கறி வேணும்னாங்க. அது மாதிரி நம்ம கறியெல்லாம் கொடுக்க முடியாது. அது அந்த இஸ்ரவேல். இப்போ நம்ம மன்னாவை ஏதோ ஒன்று டீ, பிஸ்கெட்டு, வாழைப்பழம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓட்டிடலாம். சனிக்கிழமை வீட்டிலேருந்து எல்லாமே லெமன் சாதம், தயிர் சாதம் கொண்டு வந்துட்டிங்கன்னா நைட் சாப்பிட்டுக்கலாம். சமைச்சிட்டு நேரம் கிடையாது. ஏனென்றால் 1 மணி நேரம் தான் கேப் இருக்கும். ஒரு செய்திக்கு 10 மணிக்கு ஆரம்பித்தா அந்த செய்தி 1 மணிக்கு முடிஞ்சதுன்னா 1 to 2 கேப். திரும்ப 2 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணிக்கு முடிஞ்சதுன்னா 4:30 to 5:30 கேப். அப்புறம் 5:30 மணிக்கு ஆரம்பித்து 6:30, 7:30, 8 நைட்டு முடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் மறுநாள் நடுவில் 9 மணி நேரம் கேப் இருக்கிறதுனால யாரும் சமைக்கிறதுக்கு முடியாது, நேரம் கிடையாது. ஆகையினால கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். கர்த்தருக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக இருக்கும். இதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது கர்த்தருக்கு சித்தமானாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் சந்தோஷப்படுவார். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. சரி, இது தொடர்ந்து வாசிங்க. மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். அந்த மீதியாக இருக்கிற 1,44,000 மாத்திரமே தேவனத்தின் மக்கள். சண்டை நடக்குது. இஸ்ரேலுக்கு காசா பட்டணத்துக்கு சண்டை நடந்துருக்கு, பாலஸ்தீனா இருக்கும். ஆனால் அதில் 1,44,000 பேர் தான் மீதியானவர்கள். மற்ற எல்லாம் கலப்படமானவர்கள், காயின் வைத்து அதுக்குள்ளே இருக்குது. ஆகினால மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்லவே. அதே மாதிரி மாம்சத்தின்படி யூதன் அல்ல. ஆவிக்குரிய யூதனே யூதன், ஆவிக்குரிய இஸ்ரவேலனே இஸ்ரவேலன். அப்போ அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் 1,44,000 பேர். அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் மீதியானவர்கள். ஏனென்றால் பலிபீடத்துக்குள்ள ஆத்துமாக்கள் 5ஆம் முத்திரையின் கீழே நாங்கள் எவ்வளோ காலம் காத்திருக்க ஒன்றுமே அப்படின்னு
அப்படின்னு கேட்கும்போது உங்களைப் போல இரத்த சாட்சியாக வரக்கூடிய மீதியானவன். ஆகையினால இந்த காரைக்கால் சகோதரர் சொன்ன மாதிரி 1,44,000 பேர் அவங்க மனவாட்டி தானே அப்படின்னாங்க. புரியலை, தெரியலை. மனவாட்டி புறஜாதி. யூதர்களில் ஒரு சில மனவாட்டிகள் இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் ஓப்பனாக புறஜாதின்னு சொல்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்தின் கீழ் வந்தவர்கள் 1,44,000 பேர் இனிமேல் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு பரிசுத்தாய் கொடுக்கப்படும். இயேசுவித்தை விசுவாசிப்பார்கள். ஆனால் மனவாட்டி அந்தஸ்து அவங்களுக்கு அதில் 24 மூப்பர்கள், ஒவ்வொரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதர்கள், இயேசு கிறிஸ்துக்கு சகோதரர்கள். அந்த ரகசியத்தை பற்றி பார்க்கும்போது அதை பார்க்கப்போம். தேவனுடைய ரகசியம் யார் மனவாட்டி, யார் சகோதரர்கள், யார் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் என்பதை புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் மனவாட்டி அந்தஸ்தை பெற முடியாது. ஒரு சில இஸ்ரவேலர்கள் உலகமெங்கிலும் மனவாட்டி உலகமெங்கிலும் இருக்கிறபடினால், அங்கே இஸ்ரவேல் தேசம் ஒன்று இருக்கிறபடினால் அதில் ஒரு சில மனவாட்டிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அந்த 1,44,000 பேரில் கிடையாது. அந்த 1,44,000 பேர் மீதியானவர்கள் இஸ்ரவேலர்கள் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவங்க மனவாட்டி அல்ல. பவுலும் மூப்பர்களை சேர்ந்தவர், அப்போஸ்தலர்களை சேர்ந்தவன். எழுதிட்டு சொன்னாரே 12 அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க சிங்காசனத்தில் அமர்வார்கள். அவர்கள் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய 12 அப்போஸ்தலர்கள். கோத்திர பிதாக்கள் 12 பேர். 1,44,000 தனி. ஆனால் மனவாட்டியோ தனி. மனவாட்டி உள்ளரை இருக்கிறார். மனவாட்டிக்கும் ஆசனாத்துக்கும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தன்னை வெளிப்படுத்துறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க திரும்ப சொன்ன கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது அப்புறம் பென்யமீன், சின்ன பென்யமீன்றார் தீர்க்கதரிசி. பென்யமீன் எப்பொழுது கடைசியாக வர்றவன், யோசேப்புக்கு அப்புறம் பிறந்தவன். அதனால் அவனுக்கு எல்லாமே 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். யோசேப்பு தன் சகோதரர் கூட உட்காந்துருக்கும்போது டேபிளில் வரிசையாக இந்த சில ஹோட்டலில் ரிசர்வ் போட்டு பேர் போட்ட அளவுக்கு வரிசையாக டேபிளில் வச்சுருவான். அங்கே வேற யாரும் உட்கார முடியாது. அப்போ யோசேப்பு ராஜாவாக இருக்கும்போது அவன் சாப்பிட்ற அமர்ந்திருக்கும்போது அந்த ரூபன்லேருந்து வரிசையாக அந்த சகோதரர் வருஷ பிரகாரம் டேபிளில் வச்சுருந்தான். யார் யார் எங்கே உட்காரணும். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி வருஷ பிரகாரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதில் கடைசியில் பென்யமீனுக்கு எல்லா இலையிலையும் ஒரு முட்டைன்னா பென்யமீனுக்கு 5 முட்டை. எல்லாத்துக்கும் ஒரு லெக் பீஸ் சிக்கன்னா பென்யமீனுக்கு 5 லெக் பீஸ். ஏன்னா அவன் சொந்த தாயோட மகன், ராகேலோட மகன், சொந்த தாயோட மகன், கடைசி பிள்ளை. அது 1,44,000 பேருக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். அப்போ அந்த 1,44,000 பேர் ஆளுகைக்குள்ள வர்றாங்க. இது பழைய யூதன்லாம் கிடையாது. பலிபீடத்தில் ஆத்மாக்கள்லாம் கிடையாது. அந்த 1,44,000 விசேஷத்தவர்கள். அதுக்கும் புறஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இங்கே வாசிங்க. இங்கே இந்த 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய 20ஆம் வசனத்துக்கு சொல்லக்கூடியது அந்த 1,00,000 கடைசி காலத்தில் வரக்கூடிய மீதியான அந்த 1,44,000 பேரை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும், சமுத்திரத்தின் மணலத்தனையாக ஜனங்கள் இருந்தாலும் அவர்களில் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். அவர்களில் இஸ்ரவேலர்களில் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு. ஏசாயா எப்போவுமே சொல்லிட்டான், இது தீர்மானிக்கப்பட்ட அழிவு. பூமியிலே சங்கார தூதன் இந்த கடைசி நாட்களில் கொரோனாவை போல மர்வமாக்கப்பட்ட கொரோனாவை போல வந்தாலும் சரி, இன்னும் எந்த விதத்தில் வந்தாலும் சரி, இன்னும் பல அழிவுன்னா அது கிருமி மாத்திரம் அல்ல. இந்த புயல் நிறைய பேரை பாதிக்கும். நிறைய வீடுகள் இடிஞ்சு போச்சு. அப்போ யுத்தங்கள் எல்லாமே அழிவு, நிலநடுக்கம். குஜராத்தில் லைட்டாக நிலநடுக்கம் வந்திருக்கு. குஜராத்தில் புயல் தாக்கியிருக்கு. கேரளா பகுதியை தாக்கியிருக்கு. அப்போ எந்த விதத்தினாலும் அழிவு மாத்திரமல்ல, பொருளாதார சீரழிவு. செத்து போயிட்டா கூட பரவாயில்ல. வீடு இடிஞ்சு வச்சு கையில் காசு இல்லை, சோற்றுக்கு வழியில் பிச்சை இருக்கக்கூடிய பெரிய நல்ல வசதியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி இலவசமாக சோறு கொடுக்குறான்னு அம்மா உணவுக்கு போக முடியாது. ரோட்டில் நிறையா பேர் இலவசமாக பொட்டலம் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த லாக்டவுனில். ஏன்? அன்றாடம் காட்சி. டெய்லி இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் இன்றைக்கி கூலி.
நீங்கள் வேலை நீங்கள் போய் இப்போ தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணால் தான் இன்றைக்கி வருமானம். நீ தள்ளுவண்டியில் காய்கறி வருமானம் தான் வரும். எல்லாம் சேர்த்து கீத்து வச்சுருந்தா பரவாயில்ல. தாத்தா காலத்தில் குக்கி சொல்லி ஏதாவது வச்சுருந்தா நகை நட்டை விற்றா சாப்பிட்லாம். இப்போ ஒன்றுமே நகையும் இல்லை நட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ வியாபாரத்துக்கு போகலைன்னா வருமானம் இல்லை. அப்போ உபத்திரமா இல்லையா? அப்போ உபத்திரம் கர்மாஸ் பண்ண மாதிரி லேசான உபத்திரம். இதெல்லாம் லேசான உபத்திரம். கையில் காசு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எப்படி வர்றது? சிரமந்தான், சகிச்சு தான் ஆகணும். ஏனென்றால் மணவாட்டி அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து சீயோனுக்கு வர்றா. 84 சீக்கிரம் அவளுக்கும் உபத்திரம் இருக்குது. ஆனால் உபத்திரவத்தின் மத்தியிலே அவள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாள். தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் அவர்கள் இருக்குது. எந்த உபத்திரம் வந்தாலும் ஆவிக்குரிய உபத்திரமே கிடையாது. எல்லா உபத்திரமும் சரீர பிரகாரமான உபத்திரம். கையில் காசில் சாப்பிட வழி சரீர பிரகாரம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஆவிக்குரிய உபத்திரம் மனவாட்டிக்கு ஆவிக்குரிய சந்தோஷம். பவுல் சொன்னார், ஆழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன். அப்போ சந்தோஷமாக இருங்க, எப்போதும் சந்தோஷமாக இருங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? கையில் காசு இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருங்க, காசு இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. ஆகையினாலே அந்த உபத்திரம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கீழே தொடர்ந்து வாசிங்க. தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். தீர்மானிக்கப்பட்ட அழிவு தேவன் ஏசாயா தரிசித்தே கடைசி நாட்களிலே அந்த தீர்மானிக்கப்பட்ட அழிவு. மக்கள் கடைசியில் கொரோனாவுக்கு பயந்து ஒளிஞ்சிக்கணும். எங்கே ஒளிஞ்சிக்க முடியும்? வீட்டை விட்டு வெளியே வராதம்மா. வீட்டுக்குள்ளேயே கொரோனா வந்து என்ன பண்ணுறது? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் தான் கொரோனா வந்தது, வீட்டுக்குள்ளே இருந்த ஆளுகளுக்கு. அப்போ சங்கார தூதன் எந்த வீட்டுக்கும் வருவான்? ரத்தம் பூசப்படாத வீட்டுக்குள்ளே தான் வர முடியாது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தலைப்பில் சங்காரம் வந்து யார் இல்லை, ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் தான் வர முடியாது. அப்போ மற்ற எல்லா வீட்லேயும் வருவான். உங்களுக்கு ரத்தம் எது? பரிசுத்தாவி. தீர்க்கதரிசி இந்த தீவடி புக்கு நேற்று வார்த்தை அருமையான பிறர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். தீர்மானிக்கப்பட்ட அழிவு, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அழிவு நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. தாமந்தக்காரன் ஜெபம் பண்ணுவான். ஏன் கேவலம் என் டைம் மெசேஜ் உள்ள வாட்ஸ்அப்பில் போகிறான். கொரோனாக்கார ஜெபம் பண்ணி நம்ம குரூப்பில் கடைசி கால செய்தி நம்மளோட இந்த மாதிரி என் டைம் மெசேஜ் உள்ள குரூப்லேயே கொரோனா காலத்துக்கு ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், இந்த பார்த்து கொரோனா வந்துருச்சு, இந்த அந்த ஊழியக்காரன் கொரோனா வந்துருச்சு, அந்த ஊழியக்காரன் பொண்டாட்டி கொரோனா வந்துருச்சு, ஆகையினால ஜெபம் பண்ணிக்கணும். ஜெபம் பண்ணது வாஸ்தவம் தான். கொரோனா நம்ம தப்பிக்கிட்டு தேவன் திரும்பி செய்வார். ஏன்னா கொரோனா வந்து எல்லாத்தையும் சாவடிக்கலை. 100 தான் 100 பேருக்கு கொரோனா வந்தால் ஒருத்தன் தான் சாப்பிட்றான். ஆனால் 7 லட்சம் 8 லட்சம் பேங்க் இது ஆஸ்பத்திரி கட்டணுமே. ஆஸ்பத்திரிக்குள்ளே போக முடியாது. உள்ளே போனால் எத்தனை லட்சம் கொண்டு வந்துருக்கணும்னு கேட்குறான். அப்போ அது கட்டுறதுக்கு யார்கிட்ட காசு இருக்குது? ஆகையினாலே எந்த இதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ஆவியானவராக அவர் அமர்ந்திருக்கிறார். இருதயமாய் உடன்படிக்கை பற்றியிலே அக்னி ஸ்தம்பம் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த இருதயத்தை ஒரு எதுவுமே வரவே முடியாது. ரோட்டில் கவர்மெண்ட் இந்த பல்ஸ் பார்க்குறதுக்கு விரலில் மாட்டி பார்க்குறதுக்கு போயிட்டு இருந்தேன். கவர்மெண்ட்டு வீடு வீடாக போய் இந்த விரலில் மாட்டி உங்கள் பக்கம் வந்தாங்களா? உங்கள் பக்கம் வந்தாங்களா? எலக்ட்ரானிக் வந்துகிட்டு இருக்கிறாங்க. பல்ஸ் மாட்டி உங்களுக்கு எத்தனை பல்ஸ் எவ்வளோ இருக்குது, இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்னு அந்த எலக்ட்ரானிக் அது எந்த காட்டிலோ சரி போட்டு வரல மாட்டி பார்த்தாங்க. இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த விரலை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஏற ரொம்ப அதிகமாக பிடிக்கிறது. இது 98 பாயிண்ட் இருக்குது அதிகம் இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீடு வீடாக வந்து பார்த்தாங்க. அப்போ வீடு வீடாக கொரோனா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதுக்கு முதல் கட்டமாக பார்க்குறாங்க. அடுத்து காய்ச்சல் வரும், தொண்டை அடைக்கும், தொண்டை வறண்டு போகும், இருமல் வரும். அப்போ இதெல்லாம் சிம்டம்ஸ் அவன் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் சில பேர்த்துக்கு சிம்டம்ஸே இல்லாமல் கொரோனா சொல்லிட்டு போயிடும்.
சிம்டம் எதுவுமே இல்லை. சொல்கிறாங்க நல்லா தான் இருந்தார், நேற்று நல்லா தான் பேசியிருந்தார், இன்றைக்கி காய்ச்சல்னு போனார், போயிட்டார். சில பேர் 14 நாள் 15 நாள் வச்சிருந்து சாப்பிட்றாங்க மூச்சு திணறி. ஆனால் நமக்கு எதுவுமே வராது. சப்போஸ் என்டைம் மெசேஜில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்திருக்கு, ஐசக் வசந்தகுமார் வந்திருக்கு, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வந்திருக்கு. அப்போ அவங்க ஒரு வாணி எச்சரிக்கை, அந்த இது வந்த பிறவையாவது வார்த்தைக்காக நிற்கணும். வார்த்தைக்காக இங்கே பணத்துக்காகவோ உலக தேவைக்காகவோ இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஒரு பிரச்சனையும் கவலைப்படாதீங்க. ஆகையினால சனிக்கிழமை வரலாமா? சனிக்கிழமை வரலாமா? சரி, வர முடிஞ்சவங்க வாங்க. ஏனென்றால் 7 மெசேஜ், சனி ஞாயிறு மொத்தம் 7 மெசேஜ். திங்கக்கிழமை காலையில் போயிடலாம். லாக்டவுன் 6 மணிக்கு எழுதிக்கணும்னா போயிடலாம். ஏன்னா சொல்ல முடியாது, அடுத்து முழு லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். 24ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல் லாக்டவுன். ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையானலாம் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. 1 மணி நேரம் கூட 10 நிமிஷம் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நேரம் வருகிறது. ஆகையினால் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா குறைஞ்சாலும் சரி கூடாலும் சரி நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆகையினால நாம் வேதத்தை தேவனோடு இன்னும் நெருங்கி தேவனோடு சஞ்சரிப்பதற்கு அது ஏதுவாக வாசிங்க. அடுத்து கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். அவர் தீர்மானிக்கப்பட்ட அழிவு வர செய்வார். அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்ட அழிவு கட்டாயம் வரும். நீங்கள் கண்மலையின் வெளிப்பட ஒதுக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிற எழுத்தின்படி. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு கொள்ள தேவையில்லை. வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சு கொண்டாலும் வரும். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருங்க, கர்த்தருடைய பாதுகாப்பில் இருங்க, வார்த்தைக்குள்ளே இருங்க. வார்த்தைக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒளிஞ்சிருக்கிறதுக்கு அர்த்தம். எதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கணும்? வார்த்தைக்குள்ளே ஒழிஞ்சிருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், பைபிளில் போட்டு வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ நிறையா வசனங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஏன்னா தனித்திரு, விழித்திரு, அப்போ ஒளிந்து கொள், அந்தாரதன் கடந்து போகிற வரைக்கும். நம்ம கூட ஏசாயில வாசிக்கணும், அவன் கடந்து போகிற வரைக்கும் ஒளிந்து கொள்னா. இப்போ எழுத்தின்படி ஒளிந்து கொள்வதில்லை. நீங்கள் வெளியே போகிறதுக்கு பயப்பட்டீங்கன்னா அது அவிசுவாசம். அப்போ எழுத்தின்படி ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய கருத்துக்குள்ள இருங்க. போன வாரம் வாசித்தமே 26-20 வாசிங்க. உன் வீட்டுக்குள்ளே போய் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு தேவனுடைய கோபம், தேவனுடைய அழிவு, தேவன் அனுப்பக்கூடிய அழிவு கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இது எல்லாத்தையும் இந்த வசனத்தை எல்லாம் இந்த என்டைம் மெசேஜ்லாம் போட்டு கொஞ்சம் ஒழிச்சுக்கோ. வீட்டுக்குள்ளே இரு மாஸ்க் மாட்டிக்கோ. இது எழுத்தின்படி. நீ எங்கே ஒழிய வேண்டிய இடம் எது? வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சா கொரோனா வராதா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வருது? தெருவில் சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த சேரி பசங்க, சின்ன பயிலுங்க. இந்த இடத்துல அங்கெல்லாம் உள்ளே போனீங்கன்னா சேரி பசங்க தெருவில் சுற்றிட்டு 10 வீடு 10க்கு 10 சின்ன வீடாங்க. அதில் 10 பேர் வீட்டில் குடியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து நெருக்கமான வீடுகள் இருக்குது. அங்கே இடத்துல யாரும் மாஸ்க்கு போகிறதில்ல. அங்கே கொரோனா வரல. தனித்திரு, விழித்திரு, ஒளிந்திருன்னு சொல்கிறோன்னு கொரோனா வருது. அப்போ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தேவனோடு சஞ்சரித்து கொண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணால் தேவனோடு இருங்க. தேவனோடு உறவாடி கொண்டிருங்கள். தேவனுடைய வார்த்தையை புசித்துக் கொண்டிருங்கள். தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள். ஆகையினால நீங்கள் தனித்திருந்து பைபிளில் சொல்லியிருக்கு. அப்படி எழுத்தின்படி தனித்திருக்கக்கூடாது. நமக்கு தனித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவன் எனக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே ஜோடியாக இருக்குது. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கப்புறம் ஜோடியாக உட்காந்துருக்கீங்க. எப்படி உட்காந்துருக்கீங்க? நீங்களும் பாலாவும் பரிசுத்தாவியும் ஒன்றாக உட்காந்துருக்கிறார். காலமன் ஐயாவும் பரிசுத்தாவியானவரும் ஒன்றாக உட்காந்துருக்கிறார். சிஸ்டரும் பரிசுத்தாவியானவரும் எல்லாம் ஜோடியாக உட்காந்துருக்கீங்க. ஒரே சிங்காசனம். அந்நாளிலே நான் பிதாவும் நீங்கள் நான்கள் இருக்கிறது போல. அது மாத்திரமல்ல, நான் ஜெயமொழி பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல நீங்களும் ஜெயமொழி என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட ஜோடியாக உட்காந்துருக்கீங்க. எப்படி ஜோடி போட்டு உட்காந்துருக்கீங்க? அப்படி தானே? நான் தங்கமணி ஜோடி போட்டு உட்காந்துருக்குறாங்க.
என்ன பண்ணுறது? சசி மாம்சம் வெளிப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் போய் ஓரத்தில் உட்காந்துக்கிறான், வீட்டில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறான். நீங்கள் மாம்சத்தில் செயல்படும் போது விட்டுருவார். நீங்கள் பரிசுத்த ஆவியான நடத்தல் வரும்போது அவர் சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இங்கே உட்கார வைக்கக்கூடாது. பரிசு எங்கே உட்கார வைக்கணும்? உள்துறைகளில். அவங்க ரத்தம் பூசப்பட்ட இடம், ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம். ஆகையினால அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுடைய இருதயமாக இருக்கிறது. சரி, வாசம் 23 தொடர்ந்து. ஏனென்றாகி ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வர செய்வார். ஆகையால் சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அஸ்ரியனுக்கு பயப்படாதே. இன்னைக்கு அடித்து அந்த இடத்த காலி பண்ண போகிறது அங்கே அல் அக்ஸா பள்ளிவாசல், உமர் பள்ளிவாசல். அது சீயோன் மலையில் இருக்குது. நல்லா தெரிஞ்சு. இப்போ அது எங்கே இருக்குது? சீயோன் மலையில் இருக்குது. அதை யூதன் அடித்து நொறுக்கிட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறான். அதுக்கு அங்கே உள்ள பாலஸ்தீனர்கள்லாம் வெளியேறுன்றான். அங்குள்ள பாலஸ்தீனர்கள்லாம் வெளியேறு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒழுங்காக வெளியேறிடணும். அது சீயோன் கோட்டை. தாவீது அந்த கோட்டையை பிடித்து அதுக்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டான். அந்த எருசலேம் நகரத்தில் வந்த பகுதிக்கு தாவீதின் நகரம். ஆகையினாலே சீயோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? ஆவிக்குரிய சீயோனில் இருக்கோம். சீயோனில் வாசமாக இருக்கிறோம். நம்ம போய் அந்த இடத்துல இப்போ இல்லை. அந்த மாம்சத்தின்படி சீயோன் மலையில் நம்ம இல்லை. 7 மலைகள்னால் சூழப்பட்டது எருசலேம். அந்த 7 மலையில் ஒரு மலை சீயோன் மலை. அந்த சீயோன் மலையில் போய் இப்போ நம்ம இல்லை. எழுத்தின்படி நமக்கு சீயோன் மலை. நம்ம ஆவிக்குரிய சீயோன், சீயோன் குமாரத்தி. அப்போ ஆவிக்குரிய சீயோன்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய இதில் இப்போ சீயோன் மலையில் இருக்கோம், உள்துறைகளில் இருக்கோம். அந்த வெளிப்பாட்டின் மூலம் நம்ம சீயோன் மலையில் இருக்கோம். அந்த யூதர்கள் 1,44,000 பேர் அந்த மாம்சத்தின்படி உள்ள சீயோன் மலைக்கு வர போகிறாங்க. அங்கே வந்து அவங்க ஆவிக்குரிய சீயோனை அறிந்து கொள்வார்கள். அங்கே தொழுகை ஆராதனை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எந்த முட்டாப்பை கூட சபைக்கான முடியலன்னு சொல்லவே முடியாது. இன்டர்நெட் மெசேஜில் உள்ளவங்களை அங்கே தொழுகை ஆரம்பிச்சுன்னா இங்கே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அங்கே சிவப்பு கடாரி பழி செலுத்துறதுக்கு இன்னும் வர செப்டம்பரோட சிவப்பு கடாரிக்கு 3 வயசு முடியுது. அப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வெயிட் பண்ணுறானே கரெக்டாக. அதுக்காக தான் அவனுக்கு ஹமாஸ் தீவிரவாதிக்கும் யூதனுக்கும் சண்டை நடக்கும்போது யூதன் தோற்று போகிற மாதிரியே இருக்கான். ஹமாஸ் தீவிரவாதி பயங்கரமாக சண்டை போட்டுருக்குறாங்க. ஃபுல்லாக யூதனை ஓடிக்குன்னு அவன் பிளான் பண்ணுறான். இவன் ஹமாஸில் அந்த காசா பகுதியில் ஒரு ஓரத்தில் உள்ள பகுதி, அந்த பகுதியில் அவங்கள போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த டைம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் நடிக்க இங்கே 10 பேர் தேவை, அங்கே 100 பேர் தேவை, மாறி யூதனில் 10 பேர் செத்துட்டான்னா அங்கே 120 பேர் செத்துட்டான்றான். அப்போ இங்கே அழிவு, யுத்தம், மகாபூத்திரமம். ரோட்டில் நடக்க முடியாது. இந்தியா ரோட்டில் மாஸ்க்கு போட்டுட்டு நடந்து போகிறான். அங்கே நீங்கள் மாஸ்க்கு போட்டால் தலையில் பாம்புன்னு பயம் போக முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பயம். பக்கத்து பில்டிங் திடீர்னு டமான்னு விழுகுது. 14 மாடி வீட்டு 7 மாடி பில்டிங் கீழே விழுகுது. எந்த நேரத்தில் பாம்பு தான் மேலே விடுவோன்னு சொல்ல முடியாது. சொல்லி யூதன் வந்து சொல்லி காசா பண்ணுறது இந்த மாட்டில் நான் அடிக்க போகிறேன், இன்னொரு 1/2 மணி நேரம்லாம் வெளியே போயிருந்தான். மீறி உள்ள குழந்தை இருந்தாலும் செத்து தான் ஆகும். அப்போ என்ன சொன்னால் குழந்தையும் இறக்கம் பாராட்டாமல் அடிக்கிறான்னு சொல்லி மற்ற முஸ்லீம் நாடு பூரா சொல்கிறான். யூதனை கெட்டவனாக தான் இன்றைக்கி எல்லாமே யூதனை கெட்டவனாக வர்ணிக்குது. தமிழ்நாடும் சேர்ந்து, மோடியும் சேர்ந்து யூதர்கள் செய்து தப்பு அப்படி எல்லா நாடும் அறிவிக்கவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வை தேவன் கிடைக்கும். யாக்கோபு எல்லா போட்டு வேலையும் செய்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் தான் நல்லவன். அப்போ தேவன் தாவீது எல்லா தப்பும் பண்ணுறான். ஆனால் தேவனுடைய பார்வை என் தாசன். அவன் யார்? என் தாசன். அப்போ தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனிதனும் முகத்தை பார்க்கிறான். அப்போ விசுவாசி நிற்கிறான். யூதங்க விசுவாசிக்கு இது என்னோட தேசம், கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், வெளியே போடா பாலஸ்தீன வெளியே போ அப்படி. நான் மற்ற நாட்டுக்காரன் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு வந்த பிடாரி ஊட்டு பிடாரி வச்சுருந்த மாதிரி பாலஸ்தீனால யூதனுக்கு இடம் கொடுத்தாங்க. 2000 வருஷமாக சிதறி போன யூதனுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ இடம் கொடுத்த மடியிலேயே வச்சு அவனே விரட்டுறாங்கிறது. மாம்ச பிரகாரம் பார்த்தா ஏசா நல்லவன், மாம்சத்தின் பிரகாரம் பார்த்தா அதே போல்
அவன் மாம்ச பிராணம் பார்த்தா பாலஸ்தீனக்காரன் எல்லாமே, ஆவிக்குரிய பிராணம் பார்த்தா. ஆக நான் திரும்ப சொல்கிறேன், அவன் எத்தனை இருக்கலாம், தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த தேசத்தை திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ அங்கே போவ பயில் காட்டி அழைச்சிட்டார். 1948 அழைப்பு, அதை ஏசாயா 2 அழைப்புன்னு சொல்லிட்டார். முதலாவது ஏற்கனவே எப்பொழுது அழைத்தார்? முதலாவது எப்போ அழைத்தார்? எப்போ அழைத்தார்? நெபுகாத்நேச்சர் காலத்தில் சிதறடிக்கப்பட்ட போது எப்பொழுது அழைத்தார்? இஸ்ரா நெகேமியா காலத்தில் திரும்ப அவங்க போகிறாங்க. திரும்ப சொந்த தேசத்துக்கு போய் சொந்த அந்த ஆலயத்தை திரும்ப எடுத்துட்டு கட்டுகிறார்கள். இஸ்ரா தலைக்கல்லை செருபாபில் கொண்டு வராங்க. திரும்ப கட்டப்பட்டது. அது முதலாம் அழைப்பு. திரும்ப தீத்திராயன் காலத்துல எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ 2000 வருஷத்துக்கு கடைசியில் திரும்ப 2வது அழைப்பு. தேவன் 2வது அழைப்பில் 2 அழைப்பு ஏசாயாவில் சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே அந்த முதலாவது சியோனிலே வாசமாக இருக்கிற என் ஜனமே, அசீரியனாகிய நெபுகாத்நேச்சாருக்கு நீ பயப்படாத. இது ஆவிக்குரிய சியோனிலே வாசமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த அப்போ நீங்கள் பயந்து போக சொன்னார். இப்போ கடைசி காலத்தில் உள்ள ஆவிக்குரிய அசீரியன், ஆவிக்குரிய சியோனில் வாசமாக இருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும் என்று எல்லாத்தையும் கர்த்தர் அழிக்க போறாரு. சோதோம் குமாரம் அழிக்கிறது போல ஏற்கனவே அசீரியனாகிய நெபுகாத்நேச்சரை அழிச்சார். அதான் வாசம். அத்துடைய ஜனங்களை அடிக்க வச்சுட்டு திரும்ப அவனை அழிக்கிறார். அதே போல் இந்த கடைசி நாட்டில் சுற்றியுள்ள முஸ்லீம் கண்ட்ரிஸ் பூரா யூதனை அடிப்பான். ஆனால் யூதன் ஜெயிச்சு அவனை அடிப்பான். கிட்டத்தட்ட 40 நாடு இருக்குது முஸ்லீம் நாடு. சவுதி அரேபியா, ஏமன், அப்புறம் குவைத்து, கத்தார், பழைய அங்கே சுற்றி அத்தனை நாடுகளும் முஸ்லீம் நாடு. இவன் ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறான் யூதன். தனி நாடு, அது சின்ன நாடு. நம்ம தமிழ்நாட்டில் பாதி கூட கிடையாது. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சி, இந்த 3 மாவட்டம் சேர்ந்தால் எவ்வளோ இடம் இருக்குமோ அவ்வளோதான் யூதனுக்கு உண்டான மொத்த இடமே. அவ்வளோ சின்ன தேசம். அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு ரஷ்யா வரப்போகிறான். 3ஆம் உலகப் போர் வரப்போகுது. அப்போ இந்த எல்லா நாடும் ஒன்று கூடுவதற்கு தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்று கூடுவார்கள் என்பது அடுத்து நம்ம இறைமையெல்லாம் பார்க்கலாம். அடுத்த சேனை வரும் யூதனை அழிக்கிறதுக்கு. ஆனால் யூதனுக்கு யாரோட பாதுகாப்பாக வரலாம்? கர்த்தருடைய பாதுகாப்பு. இன்னமும் அவன் யெகோவா தேவனை வழிபட்டு கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் அவனுக்கு உபத்திரம், மகா உபத்திரம். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு நீ சரியாக இல்லைன்னா நீ இந்த உபத்திரத்துக்கு மாட்டிக்குவ. குறைஞ்சாதுக்கு உண்டான உலகம் என்று நடக்கக்கூடிய வானத்தில் ஊற்றப்பட்ட கோப கலசமாகிய அந்த ஆகாயத்தில் ஊற்றப்பட்ட வாதை, 7 வாதைகளின் தூதன், 7வது தூதன் கோப கலசத்தை வானத்தில் ஊற்றினான். அப்போது ஒவ்வொரு வெளிப்பட்ட விஷயத்தை பார்த்து ஒவ்வொரு வாதை ஊற்றப்படக்கூடிய இடத்தை பொறுத்து அங்கே எவ்வாறெல்லாம் ஜனங்கள் அழிந்து கொண்டு வந்தார்கள், அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே கடைசி காலத்தை வெளிப்படுத்துகிறது. முழு வேதாகம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. முழு வேதாகம் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. எப்படி ஏசாயா 9ஆம் அதிகாரம் நித்திய பிதாவாக இருப்பார், அவர் நற்சொல்லும் அவர் தோளின் மேல் இருக்கும். அந்த ஆளுகை 1000வது அரசாட்சியில் வரப்போகிற கடைசி காலத்தில் உள்ளதை தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஆதி ஆரம்பத்திலிருந்து அவர் தலையை நசுப்பார், நீர் அவர் தலையை விதிகாலை, இது எல்லாமே கடைசியில் நடக்கக்கூடிய காரியம். ஆனால் எப்படி ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது மனவாட்டிக்கு வெளிப்படுத்துவார். திரு வாசனை அடுத்து ஜனமே, அசிரியனுக்கு பயப்படாதே, அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சங்கரிக்க போகிறதுனால் என் கோபமும் தீர்ந்து போகும். எல்லாம் அழித்து முடிஞ்ச போது தேவனுடைய கோபம் தீர்ந்து போகும் என்று சேனையில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஓரேப் கன்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். கடைசி நாட்களில் யூதனுக்கு விரோதமாக வரவங்கள
ஓங்குவார். ஏற்கனவே அசீரியனை காலி பண்ணிட்டார். அது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக வருவதன் மேல் கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கப்படும். அன்னைக்கு பார்த்தோம், ஏற்கனவே அவருடைய கரம் ஓங்கினதையே ஓங்கின பிரகாரம் இருக்குது, நீட்டின மாணிக்கு இருக்குது. ஆகையினால தேவ கோபம் கடைசியாக முடியும் வரை அங்கே 1,44,000 மீதியானவர்கள் இரத்த சாட்சியாக மறித்து உயிர்த்தலும் வரை இங்கே மணவாட்டி சியோனுக்குள்ளே வந்துட்டா, தலைகள் இருக்கிறதுக்கு வந்துட்டா. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் ஒரு கை கோபம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது 1000 வருட சாட்சிக்குள் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக மணவாட்டி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வார். ஆகையினால் மகிமையின் சரீரத்தை எப்போ பெற்றுக்கொள்வோம்னு தெரியாமல் எந்த மெசேஜ் உள்ளவங்க நான் மகிமையின் சரீரம் வரணும், மகிமையின் சரீரம் வரணும், இல்லைன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் மகிமையின் சரீரம் வரும். இல்லை மகிமையின் சரீரம் வந்ததுனால நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீங்களா, இல்லை எடுத்துக்கொள்ளப்படுறது வர்றதுனால நீங்கள் மகிமையின் சரீரத்துக்கு வரீங்களா கேட்டார். புரியலை அவங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் வருவதற்காக மகிமையின் சரீரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களா, மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்களா? எது முதல்ல? எடுத்துக்கொள்ளப்படுதல். அவர் உங்கள் ஆவியை ஆத்மா எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற வேலையிலே வார்த்தைக்கு நேராக செய்திக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறபடினால் நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவன் வழிநடத்தாமல் நீங்கள் வர முடியாது. தேவன் வழிநடத்தாமல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. வார்த்தைக்கு நேராக உங்களை வழிநடத்துவார். ஏன்னா அவருடைய ஜோடி, நீங்கள் அவருடைய ஜோடி. அவர் வார்த்தை தான் இணைய முடியும். தலை வார்த்தை, சரீரமும் வார்த்தை. நம்ம தலைமையில மாட்டு தலையை ஒட்டு வைக்க முடியாது, இல்லை மாட்டுக்கு மனுஷன் உடம்பு கொடுக்க முடியாது. அப்போ வார்த்தையும் இணையணும். அப்போ மனவாட்டி மாம்சமும் எலும்பும் மாம்சமாக இருப்பாய் அப்படின்னு கணவன் மனைவிக்கு சொன்ன போல் அவர் எலும்பும் மாம்சத்தின். அப்போ 2 பேரும் ஒரே தன்மையில் இருக்கணும், ஒரே வெளிப்பாட்டில் இருக்கணும், ஒரே தன்மை, ஆட்ரிபியூட், சுபாவம். இது 2 பேருக்கும் வித்தியாசம் இருந்ததுன்னா, தேவனுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, பிசாசுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா மாம்சத்தின் கிரியை வந்துடக்கூடாது. ஆக நீடிய பொறுமை வேலை சொல்லுது. ஆவின் கண்ணியில் இன்னொன்று நீடிய பொறுமை வராமல் எமோஷனில் கத்தக்கூடாது, எமோஷனில் பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. பிசாசு சமாதானத்தின், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். பிசாசம் சண்டை பண்ண வைப்பான். அப்போ மாம்சத்தில் பேசினா சண்டை தான் வரும். ஆகையினாலே ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாக இருங்கள். ஆகையினால் கடைசி நாட்களில் அடுத்து 11ஆம் அதிகாரம் பயங்கரமான அதிகாரம். அது 14 ஏசாயா 14 அதிகாரத்தை குறித்து பேசுகிறது நிறைய டைம் இன்னும் ஓடும். இப்போ டைம் ஆகிப்போச்சு. ஒரு அதிகாரம் 10 அதிகாரத்தை நீங்கள் முடிச்சிடலான்னு பார்த்து முடிச்சிடும். உன் தோளினின்று அவன் சுமையும் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பிசாசு உங்கள் மேல் வைத்திருக்கிற நுகம் முறிந்து போகும். பிசாசு உங்களை ஒன்றும் அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை எதுக்கு நீங்கள் எல்லாரும் எதுக்காவது ஒரு அடிமைப்படுத்துகிறாங்க. சில பேர் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் பீடிக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் சாராயத்துக்கு அடிமையாக இருக்காங்க, சில பேர் டிவிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பெருசாக தெரியுறது சாராயத்தில் அடிமையாக இருக்கான், சாராயம் குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், அது வந்து பெருசாக தெரியுது. இங்கே வீட்டுக்குள்ளேயே நிறையா பேர் நிறைய விதத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. நேரத்தை வீணாக்குறது ஒரு அடிமை. தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் ஒன்று செய்தியை வாசி, இல்லை பைபிளை வாசி, இல்லைன்னா ஜெபம் பண்ணு, இல்லைன்னா படுத்து தூங்கிடு. இல்லைன்னா நம்ம படுத்து தூங்கிட்டா பிசாசு உன்ட்ட கிரியை செய்ய முடியாது. மாம்ச சிந்தை வராது. ஆனால் உட்கார்ந்து மாம்சத்திலே சிந்திச்சுக்கிட்டு, உலகத்தை சிந்திச்சு, பக்கத்து வீட்டுக்காரனை சிந்திச்சு, எழுத்துட்டுக்காரனை சிந்திச்சுக்கிட்டு உன் சிந்தையில் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு சிந்தையில் தான் பாவம் ஆரம்பிக்குது. பாவம் கிரியில் ஆரம்பிக்கிறது, அவங்க போய் அடிக்கிறது, சண்டை போடுறது, அது 2வது வாயில் பேசுறது. முதல்ல சிந்தையில் பாவம் ஆரம்பிச்சு, சிந்தையில் பாவம் வராதபடிக்கு என்ன பண்ணிடணும்? தூங்கிடு. அதே மாதிரி தூங்கிட்டால் தான் பிசாசு கிரியை செய்ய முடியாது. தீர்க்கதரிசி சொல்ல ராத்திரி 12-2 மணிக்கு மேலே குடிகாரனும் கூட போதையெல்லாம் அடங்கி என்ன பண்ணுவான்? ராத்திரி 10 மணிக்கு காசுமாக போய் நல்லா குடிச்சுட்டு அப்போ நல்லா ரோலாய் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த 12 மணி 1 மணி தாங்கினோன்னே ஃப்ளாட் ஆகிடும். அப்போ இப்போ அந்த குடிகாரன்கிட்ட கூட பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஏன்னா குடிக்கும்போது அவன் உண்மையை தான் பேசுவான். குடிக்கும்போது இப்போ சொல்லுவான், குடிகாரன் போய் சொல்ல மாட்டான். அதே டேட்டில் குடிகாரன் உள்ளத்துலேருந்து வெளியே வந்துடும்.
நேரில் பேசும்போது மாயமரமா சிஸ்டர் பிரதர் நல்லா சோத்திரமா அவன் குடிச்சிட்டு வந்துட்டானாங்க, ஏய் நீ ஆளாடாமா குடிச்சிட்டு வந்தோன்னே அப்போ அவன் உள்ளத்தில் உள்ள காரியம் வெளிப்பட்டுரும், குடித்தா வெளிப்பட்டுரும். ஆகையினால குடிகாரனுடைய தன்மை அவனுக்கு மறைச்சி வைக்க தெரியாது, ரகசியத்தை மறைக்க தெரியாது. ஓட்டவாய் ஏற்கனவே சில பேர் ஓட்டவாயாக இருப்பாங்க, ரகசியத்தை மறைச்சி வைக்க மாட்டாங்க. சில பேர் குடித்தோடனே சுத்தமாக எல்லாமே வெளியே வந்துடும். அதனால தண்ணி ஊற்றி ரகசியத்தை வாங்குவாங்க. ஒரு குடிகாரனை உண்மையை வாங்கணும்னா என்ன பண்ணுறது, சாராயத்தை ஊற்றி கொடுத்தா உண்மை வெளியே வந்துடும். புரியுதா? ஆகையினால இந்த நீங்கள் இலைப்பாறுகள் இருங்க, வீட்டில் இருக்கீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா பைபிள் படிக்கணும். வேறு உலக காரியத்தை பற்றி பேசாதுங்க, மாம்ச சிந்தையே வேண்டாம். ஆகையினாலே இந்த கடைசி நாட்கள் அந்நாளிலே ஏசாயால அந்நாளில் நிறைய வரும். ஏசாயால அந்நாளில் நிறைய வரும். தோளிலிருந்து அவன் சுமையும் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ. அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரத்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி ஏபாவிலே பாளையமிறங்கிறார்கள். ராமா அதிர்கிறது, சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. காலிப் குமார்த்தியே உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழையான தோத்தே லாயிஷ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மக்மேனா வலசை வாங்கிப்போ. எதினியின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோவிலே தங்கி சீயோன் குமார்த்தியின் பர்வதத்துக்கும் எருசலேம் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். தாழ்த்தப்படும். அவர் காட்டின அடர்த்தியை கோடரினாலே வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். மகத்துவமானவராலே லீபனோன் விழும். இல்லை விளக்கமாக பேசியிருந்தால் நமக்கு நேரம் கிடையாது. டைம் முடிஞ்சு போச்சு, மணியாச்சு, 10 மணிக்கெல்லாம் வீடு போய் சேரணும். ஆகையினால காலம் போதாதனால சனி ஞாயிறு கூடுமானவரை நம்ம இங்கே எந்த இடங்களும் இருக்காது. இங்கே வந்து தங்கியிருந்து அந்த ஒரு நாள் சாப்பாட்டை என்ன பண்ணுவோம், கற்று நடத்துவார், அவ்வளோதான். சாப்பாடு கொடுத்தாலும் சரி. எலியா 40 நாள் நீ போய் சாரிபாத்து உதவிட்டுக்கு நடந்தே போனான். கேடி தாற்றங்கடலில் இருக்கும்போது கற்று நடத்தினாரா இல்லையா? காகங்கள் வந்து போஷிச்சது, ஏதோ ஒரு காகங்கள் போஷிக்கணும். அவர் போஷிக்காவிட்டாலும் வார்த்தைக்காக நிற்கணும். ஆகினாலே ஜெபம் பண்ணுவோம்.